இன்றைக்கு உணவு சார்ந்து நடக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் பெருகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு தெளிவான உணவு பற்றின புரிதல் குழந்தைகள் முதல் பெரியோர்கள், வயதினர், முதியோர் வரைக்கும் நம் அத்தனை பேருக்கும் மிக மிக தெளிவாக தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு காலத்தில் ஒரு உணவு சார்ந்த அறிவியலை நமக்கு கொடுத்தது நம்முடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள், ஒரு அம்மாயோ ஒரு பாட்டியோ தாத்தாவோ சில விஷயங்களை நமக்கு மரபு சார்ந்து கடத்தினாங்க. அவர்களுடைய உரையாடல்கள் மூலமாக, வீட்டில் நடக்கக்கூடிய விழாக்கள் மூலமாக, வீட்டில் செலுத்தக்கூடிய சிறு சிறு அக்கறைகள், கரிசனங்கள் மூலமாக இவற்றில் பல அக்கறைகளை கடத்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் காலம் நமக்கு இன்னைக்கு ஓடிக்கொண்டே பல்வேறு வணிகம் சார்ந்து, பல்வேறு தொழில் சார்ந்து, அலுவல்கள் சார்ந்து ஓடி நம்மெல்லாம் ஒரு சேட்டலைட் குடும்பங்களாக மாறினதுக்கு அப்புறம் இப்படியான விஷயங்களை சொல்வதற்கு வீட்டில் மூத்த உறுப்பினர்கள் சொல்வதை கேட்பதற்கும் அதை சொல்வதற்கும் ஆட்கள் இல்லாமல் போயிற்று. யார் சொல்கிறார்கள் என்றால், ஒருமன ஊடகங்களில் மூலம் கூச்சலோடு சொல்லக்கூடிய விஷயம், அதுவும் வணிக கண்ணிகளோடு வணிகத்தில் எதை முன்னிறுத்த வேண்டும் என்பதையும் அறிவியலின் சாயம் கொண்டு வணிகம் எதை சொல்கிறதோ அதை மட்டும்தான் நம்ம காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம். இந்த சூழல்ல இந்த உணவு சார்ந்து நடக்கக்கூடிய இந்த நகர்வுகள்ல பெரிய ஒரு சிக்கல் என்ன உருவாகி கொண்டே இருக்குதுன்னா, முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நோய் கூட்டங்கள் கூடிட்டே வர்றது. இந்த நோய் கூட்டங்கள் ஒரு காலத்துல நமக்கு ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ்னா ஒரு சில அம்மை முதலான இல்ல ஒரு பாக்டீரியாக்கள்னால வரக்கூடிய சில நோய்களும் வைரஸ்கள்னால வரக்கூடிய நோய்கள் மட்டும் இருந்துச்சு. முதுமையில ஒரு வயோதிகத்தினுடைய உச்சத்துல ஒரு 75-80 வயதுக்கு மேல மட்டும் ஒரு புற்றுநோய்களோ இல்ல 65-70 வயதுகளுக்கு மேல சர்க்கரை, இரத்த கொதிப்பு அப்படின்னாலே ஒரு முதுமையில ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல வரக்கூடிய ஒரு நோயாக இருந்தது. கடுமையாக உழைத்து ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு உழைத்து திரும்ப ஓய்வு காலம் வரும்போது தூக்கமின்மையினாலும் பல மன அழுத்தங்கள்னாலும் ஒரு 65 வயசுல இரத்த கொதிப்பு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு 25 வயதுல உள்ள நபர்கள்ல பல நபர்கள்ல கிட்டத்தட்ட 20% மேல இரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. சர்க்கரை வியாதினா நாங்கள்லாம் படிக்கிற காலத்துல சர்க்கரை வியாதி யாருக்கு வரும் அப்படின்னா வேடிக்கையாக சொல்லுவோம், அதெல்லாம் முட்டுல பசி எடுக்கும் போது முந்திரி பருப்பை வறுத்து சாப்பிட்றவங்களுக்கு வரும். பணக்காரர்களின் வியாதி, இன்னும் அதை ஆங்கிலத்தில் ரிச் மேன் டிசீஸ்னே எழுதியிருக்கிற காலம்லாம் உண்டு. அவங்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது வரக்கூடிய காலம் இருந்துச்சு. ஆனால் இன்றைய சூழல் அப்படியா இருக்கு. சர்க்கரை வியாதிங்கிறது பணக்காரர் ஏழைங்கிற வேறுபாடெல்லாம் இல்லை. 25 வயசு 30 வயசுலேயே இன்னைக்கு பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கு. இப்போ ஒரு கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துல ஒரு பெரிய ஆய்வு வெளியாச்சு. 11 வருஷம் ஆய்வு நடத்தி போன ஜூன்ல 2024 ஜூன்ல இந்திய மருத்துவ அறிவியல் கழகம் ICMR அவங்க அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, 25 to 45 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் சர்க்கரை வியாதிக்குள்ள நுழைந்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஒட்டுமொத்த மக்கள் தொகையில நாங்க படிக்கிற காலத்துல 5 to 7% தான் டயபெட்டிக் அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு நேரடியா டயபெட்டிக் 10-12% வந்தாச்சு. சர்க்கரை வியாதிக்குள்ள நுழைகிறவங்க அனதர் 15% இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்படி இந்த எண்ணிக்கைகள், இந்த எண்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த தலைமுறை இப்போ நம்ம ஒரு இன்னைக்கு நான் பார்க்கிற என்னை அழைத்து வைத்த நண்பர்கள், இங்க அறிமுகப்படுத்தி வைத்த நண்பர்கள், இதை ஓடி இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நண்பர்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் இளைஞர்கள். எல்லாருக்கும் பார்க்கும்போதே தெரியுது ஒரு 30 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ளதான் இருக்கும் மேக்சிமம். இவர்கள் தான் மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் கொடுக்க முடியும். ஒரு வீட்டிலோ, ஒரு சமூகத்திலோ, ஒரு ஊரிலோ, ஒரு நாட்டிலோ எந்த ஒரு இலக்கிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வயதுனா 25 to 45 வயசு தான். ஆங்கிலத்தில் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படிம்பாங்க. அந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் தான் இன்னைக்கு சிக்கலாகவும் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய 25 to 45 வயதுல இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள்ல எய்தர் சர்க்கரை நோய் வந்ததாகவோ இல்லைன்னா வந்துருமோங்கிற ஒரு அச்சத்திலேயோ, இல்லைன்றால் வந்தால் கூட மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை,
நான் மேனேஜ் பண்ணிக்குவேன், சும்மா இவங்க நம்பரை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு நோய்வாய்ப்பட்டக்கூடிய கூட்டம் வந்து தமிழகத்தில் அதிகமாக இருக்கு. அந்த நான் சொன்ன ஒரு ஆய்வறிக்கை, அந்த ஆய்வறிக்கையில் ஒவ்வொரு மாநிலமா போடுறாங்க. எந்த மாநிலத்தில் மிக அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து ஒரு சிகப்பு நிறம், மிக அதிகமாக சர்க்கரை இருந்ததுன்னா சிகப்பு நிறம், கூடிக்கொண்டே இருக்கிறதுக்கு இளஞ்சிவப்பு ரோஸ் கலர்ல அந்த இது, அதுக்கப்புறம் இன்னும் கூடிரும் இப்பதான் துவங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற இடத்துல பழுப்பு நிறத்தில் ஒவ்வொரு மாநிலங்களாக அந்த கட்டுரையில வந்து படம் போடுறாங்க. நம்ப மாட்டீங்க, நம்மளுடைய தமிழ்நாடு ரத்த சிவப்புல இருக்கு. எல்லாத்திலையும் சர்க்கரை, இரத்த கொதிப்பு, எடை கூடல், இரத்த கொழுப்பு, புற்றுநோய்களினுடைய ஆரம்பம் எல்லாமே அடர் சிவப்பு நிறத்தில் தமிழ்நாடு. அதுக்கு போட்டியா பக்கத்திலேயே கேரளம். இந்த 2 மாநிலத்தை தாண்டி அடுத்து எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல உச்சியில பஞ்சாப்ல, ஹரியானால, அப்புறம் கொஞ்சம் கீழே மகாராஷ்டிரால, இங்கதான் வந்து சிகப்பு நிறத்துல கூடியிருக்கு. இந்த மாநிலங்களுக்கும் இந்த சக்கரை வியாதிக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்த்தா இதெல்லாம் வளர்ந்து வரக்கூடிய மாநிலங்கள் அல்லது வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள். நமக்கு அப்படியே மேல இருக்கிற கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா கூட அதிகமா அரிசி சாப்பிடக்கூடிய மாநிலம் தான். ஆனா அங்க விட நமக்கு ஏன் ரத்த சிவப்பா இருக்குன்னா அவங்கள விட நம்ம வளர்ச்சியில் அதிகமா இருக்கும். எல்லா வகையிலையும் வளர்ந்து வரக்கூடிய மாநிலம் தமிழகம், கேரளா, மேல பஞ்சாப், மகாராஷ்டிரா நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா வளர்ச்சி எங்க இருக்கோ அங்க சிக்கலும் கூடிக்கொண்டே இருக்கு. ஏன் சரியான உணவு எடுக்கலையா, இல்லை என்றால் குப்பை உணவை அதிகம் எடுக்கிறார்களா, இல்ல மன அழுத்தம் கூடி இருக்கிறதா, இல்லைன்னா வந்து ஒரு தூக்கமின்மை அதிகமா இருக்கா, மன உளைச்சல் அதிகமா இருக்கா, இப்படி பல கேள்விகள் அந்த கட்டுரை வந்து கொடுத்துட்டு அந்த கட்டுரையினுடைய முடிவில் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் இந்த புள்ளிவிவரங்களை வைத்துக் கொண்டு தங்களுடைய நல பாலிசியை, ஹெல்த் பாலிசி ஆஃப் த ஸ்டேட் வந்து இந்த நம்பரை வச்சு பண்ணுங்க அப்படின்னு அந்த கட்டுரை முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான, உலகமே உற்று பார்த்த கட்டுரை அது. ஏன்னா சும்மா ஏனாதானம் பண்ணதில்லை, 11 வருஷமாக ஆய்வு செய்து இந்த முடிவை அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கெல்லாம் இது ரொம்ப, இதெல்லாம் ஆய்வறிஞர்கள் எழுதுறாங்க, மருத்துவர்கள் அவங்க தட்டச்சு பண்ணி பார்த்துக்கிறாங்க, இல்லைன்னா அரசு அதிகாரிகள் இந்த புள்ளி விவரங்களை பார்க்குறாங்கன்னு விலகி போயிருக்கும், நம்ம காதுக்கே வராது. ஆனால் நமக்கு தெரியணும். இது ஏன் தெரியணும் அப்படின்னா நம் வீட்டில் உள்ள நபர்கள் இதில் இருக்கக்கூடிய கருஞ்சிவப்பு நிறத்துக்கு, அந்த மாநிலங்கள் சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள உறுப்பினர்களும் மிக மிக முக்கியமான காரணம். எப்படி இதுல இருந்து கடந்து வர போறோம், இந்த நம்பரை வந்து எப்படி குறைக்கிறது, சர்க்கரை எப்படி குறைக்கிறது, இரத்த கொதிப்பை எப்படி குறைக்கிறது, ஒவ்வொருத்தர் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிற கேள்வி. நான் இன்னைக்கு காலையில எங்களுடைய மருத்துவமனையில இங்கே உட்காந்து பேஷண்ட் பார்த்துருக்கேன், 30 பேர் பார்க்குறேன். 30 பேர்ல ஒரு 4 நபர்கள் தனக்கு சர்க்கரை நோய் வந்து இருக்கு, ஆனா அதை வந்து வெளிப்படுத்தாம, இல்லை அது லைஸா கூடிருச்சு சார், இது டெஸ்ட் எடுக்க போன அன்னைக்கு முந்தின நாள் நான் கொஞ்சம் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டேன், அதனால சார் முந்தின நாள் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சா HbA1c 8.5 வராது. முந்தின நாள் குடிச்சா அன்னைக்கு காலையில் இருக்க ஃபாஸ்டிங் சுகர் கொஞ்சம் கூடும், அவ்வளவுதான். HbA1cங்கிற 3 மாத ஆவரேஜ் கூடுகிறது என்றால் கடந்த 3 மாதமா அவன் சர்க்கரை சரியாக இல்லை என்றுதான் அர்த்தம். அது எத்தனை 3 மாதம், கடந்த 1 வருடமா 2 வருடமா கூடாதான் அந்த 8.5 வரும். ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ளல, எனக்கெல்லாம் வராது, எங்க தாத்தாக்கு இல்லை, எங்க பாட்டனுக்கு இல்லை, எங்க அம்மாய்க்கு இல்லை, அதனால எனக்கு வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க வந்து அதை மறுக்கிறாங்க. திரும்ப திரும்ப இப்படியான மக்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நண்பர்களே, இந்த திருவிழால நம்ம நிறைய ஒவ்வொரு உணவுகளா பார்க்கிறோம், ஒவ்வொரு இடங்களா பார்க்கிறோம், நிறைய விஷயங்களை கொண்டாடுறோம், மகிழ்றோம். அதோட சேர்ந்து சில விஷயங்களை உள் மனதுக்குள்ளேயும் எடுத்துக்கொள்ளணும். எனக்கான உணவு எது, எனக்கான உணவு எதுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதாவது உணவு வந்து பொதுமைப்படுத்த முடியாது. எல்லாரும் நாளையிலிருந்து எதுதான் சாப்பிடணும்னு ஒரு உணவை சொல்லவே முடியாது. நமக்கான உணவு ஒவ்வொரு, நான் குண்டா இருக்கனா, ஒல்லியா இருக்கனா, என் தாத்தா பாட்டிக்கு என்ன நோய் இருந்தது, என் அப்பா அம்மாவுக்கு என்ன நோய் இருந்தது, என் அலுவல் எப்படி இருக்கிறது, எனக்கு நடக்கிறதுக்கே வேலையில் நான் எந்த நேரம் உட்கார்ந்து தட்டச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கான உணவு என்ன, நான் இரவெல்லாம் விழித்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன், எனக்கான உணவு என்ன. உங்கள் அத்தனை பேருக்கு முன்னாடி இருக்க வேண்டிய முதல் கேள்வி, எனக்கான உணவு எது? இதை நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் நம் மனசுல நம்ம கேட்டு அதற்கான தேடலில் 1 நாள் 2 நாள்ல இல்ல இதுதான் எனக்கான உணவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை உங்களுடைய மருத்துவரிடமோ இல்லை என்றால் உங்களுடைய உணவியல் வல்லுநர்கள் அவங்கள்டையோ கேட்டோ, இல்லை உங்க வீட்டு பெரியவர்களிடம் பேசியோ,
இதை குறித்த தெளிவான புரிதலை நாம் எடுத்துக்கொள்றது ரொம்ப 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 முக்கியம். அதுல கொஞ்சம் தவறுனாலும் சிக்கல்கள் வலுத்து கொண்டே போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும். சர்க்கரை கூடிக்கிட்டே இருக்கிறதுனால உடனடியாக சில பிரச்சனைகள் தெரியறதில்ல. ஆனா ஒரு விஷயம் மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியா சர்க்கரையினுடைய தலைநகரமா மட்டும் இல்ல, உலகத்திலேயே சர்க்கரை வியாதி அதிகமா இருக்கிறது இந்தியாவில தான். டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு இந்தியாவை சொல்றான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. தெரியாதது என்ன தெரியுமா, புற்றுநோயினுடைய தலைநகரமும் இந்தியா தான். உலகத்தில் அதிக அளவில் புற்றுநோயாளிகள் இருப்பதும் இன்னைக்கு இந்தியாவில தான். புற்றுநோய்கள் பெருகிக்கொண்டே இருக்கிற நம்பர் எங்க கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் இந்தியாவில் அதிகமா இருக்கு. குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய், இளைய வயதில் வரக்கூடிய இளம் 30 வயசு 35 வயதுல வர புற்றுநோய், 50களில் வரக்கூடிய புற்றுநோய், இது எல்லாமே இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கு. இந்த நோய்கள் கூடக்கூடாது அப்படின்னா, புற்றுநோய்கள் கூடுவதற்கான மிக அடிப்படையான காரணம் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை. கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை மாரடைப்புக்கு காரணமா இருக்கு. பெருவாரியான மாரடைப்புகளுக்கு காரணம் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை. இரண்டாவது, புற்றுநோய்கள் கூடியிருப்பதற்கான ஒரு காரணமும் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு. அதனால நண்பர்களே, முதல் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய இடம் நம் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது. அந்த இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது, சர்க்கரைக்கு உப்பை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது. நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்பு இன்னைக்கு கூடிக்கிட்டே இருக்கு. சிறுநீரக நோயாளிகள் கூடிக்கிட்டே இருக்காங்க. அதற்கும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவற்றெல்லாம் சேர்த்து எது எனக்கான உணவு, நான் அப்ப எப்படி சாப்பிட்றது, ஏன் நான் இந்த உணவை எடுத்து சாப்பிடணும், இதெல்லாம் சொல்றாங்களே நல்லது நல்லதுன்னு, இது எனக்கானதா, நான் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். நான் இன்னைக்கு தமிழக அரசினுடைய திட்டக்குழுல இருக்கேன். தொடர்ந்து நாங்கள் புள்ளி விவரங்களை பார்த்து கொண்டே இருக்கோம். எங்க மருத்துவமனை அமைக்கணும், எங்க பெட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், எங்க ஆஸ்பத்திரி வைக்கணும். இந்த நம்பர்களை பார்க்க பார்க்க ஒரு பதட்டமான ஒரு சூழலே கொண்டிருக்கு. என்னப்பா இவ்வளவு செஞ்சாலும் சர்க்கரை கூடிக்கிட்டே இருக்கு. இடையில ஒரு தடவை ஒரு விவாதம் நடந்துச்சு. ஒரு 500 டயாலிசிஸ் வைக்கிற ஒரு மருத்துவமனையை சென்னையில் கட்ட வேண்டும் என்ற அரசு ஒரு யோசனை முன்வைக்கிறது. அதை நாங்கள் விவாதிக்கிறோம். 500 டயாலிசிஸ் வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் எதுக்கே இப்போ உடனே தேவை? சென்னையை சுற்றி கிட்டத்தட்ட 100-150 பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் டயாலிசிஸ் சென்டர் இருக்கு. ஒரு டயாலிசிஸ் யூனிட் வச்சா ஒரு நாளைக்கு 6 பேர் அதில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு டயாலிசிஸ் பண்ணதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஒரு டயாலிசிஸ் யூனிட்டை வச்சு 6 பேர் பண்ணலாம். 500 பெட்டு போட்டால் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு டயாலிசிஸ் பண்ணலாம். அவ்வளவு தேவை இன்னைக்கு தேவையா அப்படின்னு நான் ஆர்கியூ பண்றேன். அப்போ அவர் சொல்றாரு, என்ன சார் நீங்க சொல்றீங்க, 500 பெட் உள்ள டயாலிசிஸ் சென்டர் இப்போ போட்டால் கூட அதிகபட்சம் இன்னும் 2-3 வருஷம் தாங்கும். அதுக்கப்புறம் இன்னும் அதுக்கான இடம் இல்லை. இன்னைக்கே பல மருத்துவமனைகள்ல, சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் போய் காலையில் அந்த ஏர்லி மார்னிங் டயாலிசிஸுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கு. ஏன்னா டயாலிசிஸ் பண்ணிட்டு அடுத்து வேலைக்கு போறதுக்காக 7 மணிக்கு எனக்கு கிடைக்குமா, 8 மணிக்கு எனக்கு காலையில் ஃபர்ஸ்ட் டயாலிசிஸ் கிடைக்குமான்னு கேட்குற அளவில் ஏதோ சினிமா டிக்கெட்டுக்கு முன்பதிவு செய்வது போல டயாலிசிஸ்க்கு நேரம் முன்பதிவு செய்யக்கூடிய அளவில் சிறுநீரக நோய் கூடிக்கொண்டே இருக்கு. ஏன்? சர்க்கரை கூடுது, சிறுநீரக நோய் கூடுது, இரத்த கொதிப்பு கூடுது, புற்றுநோய்கள் கூடிக்கொண்டிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மிக மிக அடிப்படையான காரணம் உணவும் சுற்றுச்சூழலும். சூழலில் நடக்கக்கூடிய பல்வேறு மாசுக்கள், சுற்றுச்சூழல்ல நடக்கக்கூடிய பல சிக்கல்கள் இதற்கான காரணம். நாங்கெல்லாம் முன்னாடி காற்றில் மாசுபடுது, காத்துல எல்லாம் ரொம்ப நிறைய கெமிக்கல்கள் இருக்கு, காற்று மாசுபடுதுன்னா நாங்கள் நினைச்சது கொஞ்சம் இரைப்பு நோய் வரும், காற்று மாசுபட நிறைய தும்மல் வரும், கொஞ்சம் சைனஸ் தொந்தரவு வரும், அப்படிதான் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு காற்று மாசுபடுறதுனால பார்க்கின்சோனிசம் வருங்கிறான். நடுக்குவாதம்னு சொல்லக்கூடிய வயோதிகத்துல, முதுமையில ஒரு 65-70 வயதுக்கு மேல நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய டோபமின் அப்படிங்கிற ஒரு சத்து குறைஞ்சதுன்னா லேசா கை நடுக்கம் இருக்கும். அது இயல்பா வரக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு வரக்கூடிய சரியான மருத்துவம் எடுத்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். ஆனா 30 வயசு 35 வயசுல பார்க்கின்சோனம், நடுக்குவாதம்ங்கிறது காற்று மாசுபடுவதால் வருகிறது என்று கண்டுபிடிக்கிறாங்க. அதை விட மோசம், எங்கே காற்று மாசுபட்டல் இடம் இருக்கோ அந்த இடத்துல சர்க்கரையும் கூடுகிறது என்று இப்போ புள்ளிவிவரம் வர ஆரம்பிச்சு. நான் சொன்னேன், காற்று மாசுபடுதல்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பாங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏர் எடுத்து அந்த ஸ்கொயர் மீட்டர்ல எவ்வளவு கெமிக்கல் கலந்துருக்கு, எவ்வளவு கனிமங்கள் இருக்கு, எதெல்லாம் கரைந்து இருக்கிறது என்று அளந்து பார்த்து AQI மாங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மாங்க.
அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா 100க்குள்ள இருக்கணும், மேக்சிமம் 100க்குள்ள இருக்கணும் AQI-ன்னு. சென்னையில் 400 இருக்கு இப்பவே. இதாவது பரவாயில்ல, நம்முடைய தலைநகரத்தில் ஒரு இடத்துல வந்து 900 இருக்கு. இங்க 400, அங்க 900. ஆனா சுவிட்சர்லாந்து மாதிரி ரொம்ப வளர்ந்த நாடுகள் எல்லாம் 100க்குள்ள வைத்திருக்கிறார்கள். அப்ப எதுக்கு அது சொல்லனா, ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் மாசு அடைந்து போயிருக்கிறது, அதை உடனே நீங்களும் நானும் போய் டக்குன்னு மாத்திர முடியாது. ஆனா நம்ம கையில இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு எடுத்தா உணவு தான். இந்த உணவு விஷயம் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய தேர்வுல யாரும் உங்க வாய்க்குள்ள போய் ஒரு குப்பையை திணிச்சிட முடியாது. நாம் கொஞ்சம் சமயோஜிதமாக, நம்ம கொஞ்சம் அக்கறையாக எனக்கு எந்த உணவுன்னு தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கலாம். அப்படி என்ன மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுக்கலாம், எந்த மாதிரி உணவுகள் நமக்கான உணவு அப்படின்னு தேர்ந்தெடுக்கலாங்கிறத மட்டும் கொஞ்சம் விரித்து பார்க்கலாம். நண்பர்களே, நமக்கு வந்து உணவுங்கிறது வந்து ஒரு நாள் 2 நாள்ல வந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா சோறுன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோறு அப்படிங்கிற வார்த்தையே எவ்வளவு முக்கியமான வார்த்தை தெரியுமா? நம்ம சோறு என்கிற சொல்லை நிறைய பேர் அதை சொல்றதை கூட மறந்து சாதம்னு மாத்திட்டாங்க. சாதம் நம் சொல்லல, சங்க இலக்கிய காலத்திலிருந்து நம்ம கிட்ட இருந்தது சோறு தான். எத்தனை இலக்கியம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சோறு தான். பெருமையா நம்ம வந்து சோறு என்கிற சொல்லை பயன்படுத்தணும். அந்த சோறுங்கிற சொல்லை விட்டு சாதம், சாதம் பிரசாதம்லாம் வடமொழியிலிருந்து வந்த, வடத்துல இருந்து வந்த விஷயம். நமக்கு அது இல்லை, நமக்கு சோறு. அடிசல், கும்மாயம், ஊன் சோறு. இன்னைக்கு நம்ம பிரியாணின்னு சாப்பிடக்கூடிய விஷயம் வந்து அந்த காலத்துல ஊன் சோறுன்னு இருந்தது. ஊன் கொழுப்பு, ஊன்னா புலால் உணவு. அந்த புலால் உணவுல ஊன் சோறுங்கிறது சங்க இலக்கிய காலத்துல இருந்தது. அடிசல், இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய குழம்புன்னு சொல்றோமே, சாம்பார், ரசம், இதுக்கெல்லாம் முந்தைய மூத்த சொல் வந்து அடிசில் தான். அதுக்கப்புறம் பின்னாடி வேற வேற வகையா ரொம்ப பிற்காலத்துல தான் இந்த சாம்பார் ரசம்லாம் வந்தது. அவ்வளவு நெடுங்காலமாக சோறு என்கிற விஷயம் நமக்கு இருக்கு. இந்த சோறு உணவு குறித்து இலக்கியங்கள்ல பல கருத்துக்கள் இருக்கு. ஔவையோட பாடல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் சாப்பாடு இல்லாம இருக்க முடியல, அப்படி என்னதான் இந்த சோறு இருக்குன்னு ஒரு வலிந்து வேதனையோடு ஔவை பாடியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த உடலே இந்த ஒருவேளை சோறுக்கு தானே இருக்கு அப்படின்னு அவங்க பாடிய பாடல், ஔவையினுடைய பாடல் இலக்கியத்தில் அவ்வளவு காலம் இருக்கு. அதனால காலகாலமாக நம் உணவை நம் மூத்தவர்கள் செம்மைப்படுத்தி இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கத்துல வந்திருக்காங்க. ஆனா 1995க்கு அப்புறம், 92, 93க்கு அப்புறம் நம்ம படு வேகமாக நம்ம மரபு உணவை தொலைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது என்ன சார் 92, 93க்கு அப்புறம், 92, 93களுக்கு அப்புறம் புதிய பொருளாதார கொள்கைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடத்துல நம்ம வளர்ச்சி நிறைய வந்தது. நம்மளுடைய தொழில் வளர்ந்தது, பல்வேறு வளர்ச்சிகள் வந்தது. கூடவே பல குப்பை உணவுகளும் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஒன்னொன்னா உள்ள வர ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட நமக்கு தெரியாத ஃபங்க்ஷனல் இன்கிரிடியன்ட் அப்படிம்பாங்க, பல ரசாயனங்கள் நம்ம உணவுக்குள்ள உலாவ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டில் சாம்பார் வைக்கும் போது நம்ம அம்மா வந்து கொஞ்சம் உப்பு கூட இருக்கா குறையா இருக்கான்னு உப்பு போடுவாங்க அதிகபட்சம். என்னைக்காவது உங்க வீட்டில் மோனோசோடியம் குளூட்டமேட் தூக்கி போட்டு சாம்பார் வைப்பாங்களா? இல்லை ரசம் வைக்கும் போது வந்து கொஞ்சம் பொட்டாசியம் நைட்ரேட் கொண்டு வைப்பாங்களா? ஆனால் இன்னைக்கு நம்ம வெளியே போய் சாப்பிடக்கூடிய பல குப்பை உணவுகளில் இப்படியான ரசாயனங்கள் அவசியம் இல்லாமல், ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும், என்னன்னா அவசியம் இல்லாமல் ஏதோ ஒரு அது பாதுகாப்பாக இருக்கணும், ரொம்ப நாள் ஷெல்ஃப் லைஃப் இருக்கணும், ரொம்ப நாள் வந்து அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், நமக்கு வேண்டிய வடிவத்தில் இருக்கிறோன்னு ஏகப்பட்ட குப்பை ரசாயனங்கள் நம்ம உணவுக்குள்ள ஜங்க் ஃபுட்டா கூடிக்கொண்டே இருக்கு. இந்த ரசாயனங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு நோயை கொடுத்து விடுமோ என்கிற அச்சம் ஒட்டுமொத்த உலகின் வல்லுநர்களுக்கும் இருக்கு. ஆனால் சந்தை ஒரு பக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்து பரவசமடைஞ்சு சாப்பிடக்கூடிய பல உணவுகளுக்கு பின்னாடி இந்த அரசியல் ஒளிந்து கொண்டே இருக்குதா இருக்கு. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், எனக்கு என்ன உணவு வேணும். நம்ம இப்படியெல்லாம் பேசு பொருளா இருந்து கொண்டிருக்கிற விஷயத்த அலட்சியமா நம்ம வந்து கடந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்கலாம் அப்படின்னு வரும்போது மெல்ல 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 ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. வயோதிகத்தில் தான் வர நிறைய பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கான ஒரு செய்தி சொல்றேன். பெண்கள்ல வந்து நாங்க கல்லூரியில படிக்கிற காலத்துல வந்து மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும்னு ஒரு கொஸ்டின் உண்டு. பெண்கள்ல மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டா 2 பதில் தான். யாருக்கு வரும்னு கேட்டா 2 பதில்.
பாலூட்டாத மகளிருக்கு, திருமணம் செய்யாமல் பாலூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போன நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ், அவங்களுடைய முதுமையில மார்பக புற்றுநோய் வரலான்னு படிச்சோம். ஆனா இன்றைக்கு நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க, நம்முடைய யாருக்கு புற்றுநோய், பெண்கள்ல யாருக்கு புற்றுநோய் அதிகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா 30 to 35 வயதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பாலூட்டிய, சில வேளைகளில் பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிருக்கு மார்பக புற்றுநோய் வருது. என்னாச்சு? நான் படிச்சு 30 வருஷம் தான் அது. 30 வருடத்துக்குள்ள இப்படி ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு சூழல். ஆண்களுக்கு வரக்கூடிய, கொஞ்சம் முதிய ஆண்கள் நிறைய இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்னு. ப்ராஸ்டேட்ங்கிறது ஆண்களுக்கு மட்டும், ஆண்களுடைய சிறுநீர் பைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். அந்த கிளாண்ட் வந்து உடலுறவின் போது விந்துவை பீச்சி அடிப்பதற்காக இயங்கக்கூடிய கிளாண்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட். அதுல வரக்கூடிய புற்றுநோய் நாங்கள் படித்த காலத்தில் அதெல்லாம் ஒன்லி மேற்கத்தியவர்களுக்கு மட்டும்தான் வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய வயோதிக மக்களுக்கு மட்டும் வரக்கூடிய, நம்ம ஊர்ல எல்லாம் எவிடன்ஸே கிடையாதுன்னாங்க. இன்னைக்கு பெருகி ஓடுகிறது ப்ராஸ்டேட் கேன்சர், இங்கேயும் கூட்டிட்டு இருக்கு. நாமெல்லாம் சாம்பார் சாப்பிட்டுட்டு இருக்கோம், மஞ்சள் நிறைய சேர்க்கிறோம், அதனால நமக்கெல்லாம் குடல்ல புற்றுநோய் எல்லாம் வராதுன்னு படிச்சோம். கோலன் கேன்சர் வந்து won't be much prevalent in Indiaன்னு நாங்க படிச்சோம். ஆனா இன்றைக்கு பெருகி வரக்கூடிய ஆண்களுக்கு, குறிப்பா நல்லா புரிந்து கொள்ளணும், ஆண்களுக்கு பெருகி வரக்கூடிய புற்றுநோய்கள்ல வயிறு சார்ந்து, குடல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் கூடிக்கொண்டே இருக்கு. நண்பர்களை, ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலத்துல இருக்கும். நமக்கு வராது அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. முன்பெல்லாம் வந்து இந்த புற்றுநோய்ங்கிற வார்த்தை வந்து எங்கேயோ கேள்விப்பட்டோம், யாரோ ஒருத்தங்க, இல்லைன்னா ஏதாவது சினிமாக்கள்ல புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு கதையாக காதில் விழுந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்மளுடைய வீட்டுல, அருகாமையில, பக்கத்து வீட்டுல, மாமாக்கு, சித்தப்பாக்கு, தாத்தாவுக்கு எங்கேயோ அந்த சொல் காதுக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தை வரும்போது, இப்ப தாத்தாவுக்கு இப்படி ஒரு விஷயம்னு கேள்விப்பட்ட உடனே வீட்டுல இருக்க பையனுக்கும் பேரனுக்கும் பதட்டம் வருது. அப்பாவுக்கு வந்திருக்க, மரபணு ரீதியாக வரும் என்று படிக்கிறோமே, நமக்கு வந்துருமா? மரபு இருக்கும், நமக்கு அதே ஜீன் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா நாம் கவனமாக இருந்தால், நாம் சற்று அக்கறையா இருந்தா, நாம் கரிசனத்தோடு இருந்தா வரணும்னு அவசியமே இல்லை. அந்த ஜீன் வந்து நோயா எக்ஸ்பிரஸ் ஆகாது. அந்த ஜீன் நோயா எக்ஸ்பிரஸ் ஆகாம தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏராளமான நல் உணவுகள் இருக்கு. அப்ப அந்த நல் உணவுகளை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய அறிவை நாம் வைத்துக் கொள்ளணும். சில விஷயங்கள்ல அடிப்படை லிட்ரசி, நாங்க படிக்கிற காலத்துல கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து யாரோ ஒருத்தர் எழுதுவாங்க, அவங்கள போய் கம்ப்யூட்டர்ல கொடுத்தா அடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு இருந்தது. ஆனா அப்போ பேச ஆரம்பிச்சாங்க, இல்ல இல்ல, எல்லோருக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவை. யார் ஒருத்தனுக்கு கணினி தெரியலையோ அவன் ஒரு இல்லிட்ரேட்டாக பார்க்கப்படுவான். கணினியினுடைய அறிவியல் அடிப்படையா தெரியணும் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு அத்தனை பேர் போனுமே ஒரு கணினி தான். ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னா அது ஒரு கிட்டத்தட்ட கணினி தான். இன்னைக்கு யாரும் நமக்கு வந்து கணினி இல்லை அப்படின்னு நம்ம தெரியலன்னு சொல்ல முடியாது. அதே அளவுக்கு, அதே லிட்ரஸி எப்படி வந்து கணினி அப்படிங்கிறது நம் வாழ்வில் ஒன்றி விட்டதோ, அதே அளவுக்கு நமக்கு லிட்ரஸி நம் உணவு பற்றியும் தெரியணும். என் முன்னால் பரிமாறப்படக்கூடிய, என் முன்னால் முன்னிறுத்தப்படக்கூடிய, எனக்கு மிகச்சிறந்தது என்று சொல்லக்கூடிய, நான் கொண்டாடக்கூடிய, நான் ரசிக்கக்கூடிய என் தலைவர்கள் எதெல்லாம் சிறப்பு என்று ஊடகங்களில் வந்து சொல்கிறார்களோ அவையெல்லாம் சரியானதா, எனக்கானதா, நான் சாப்பிடலாமா, அதில் உள்ள கூறுகள் என்ன என்று தெரியாமல் நாம் எடுக்கக்கூடாது. அந்த லிட்ரஸி நமக்கு அத்தனை பேருக்குமே இருக்கு. அதெல்லாம் டாக்டர் சொன்னா டாக்டர்கிட்ட பத்தியம் கேட்குற மாதிரி இதெல்லாம் எடுக்கலாமா எடுக்க வேணாமான்னு கேட்கறது மட்டும் முடிஞ்சிறது இல்லை. ஒரு வேளை உணவிலும் நம்முடைய அக்கறைகள் இருந்து கொண்டே இருக்கும். எப்படி எடுத்துக்கலாம்? புரியுது சார், நோயெல்லாம் கூடுதுன்னு சொல்றீங்க, இது மாதிரிலாம் குப்பை உணவுகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஏன் உணவு எப்படி இருக்கலாம்? சில விஷயங்களை அப்படியே தொகுத்து பார்க்கலாம். காலையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனா முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது காஃபி, டீ. நாங்கள்லாம் சித்தா டாக்டர்னால நாங்கள் மருந்து எழுதும் போதே வந்து டக்குன்னு பத்தியங்கள் சொல்லுவோம். சில நேரத்தில் எங்கள் பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் எதை வேணாலும் வேண்டான்னு சொல்லுங்க, இந்த காப்பியை மட்டும் நிறுத்திடாதீங்க, எனக்கு தலையை வெடிச்சிரும், காலையில் எழுந்திரிச்சு ஒரு கப் காப்பி குடிக்கலைன்னா எனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த அளவுக்கு நம்ம காப்பிக்கும் டீக்கும் அடிமையாக இருக்கும். 200 வருஷமாக தான், 200 ஆண்டுகளாக காஃபி டீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஒரு சமுதாயம் மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று குடிச்சிருப்போம்ல. 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன குடித்தோம்? பெருவாரியான உழவு சமூகம்,
உழவர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உங்களுடைய அத்தனை தாத்தா பாட்டியும் உழவர்களாக தான் இருந்திருப்பாங்க. இந்த உழவு சமூகம் காலையில் பெருவாரியாக என்ன குடிச்சாங்க அப்படின்னா நீராகாரம் குடிச்சாங்க. ஒரு கப்பு நீராகாரத்தை குடித்துட்டு உழவுக்கு போன சமூகம் தான் நம்ம எல்லாம். என்ன மாதிரி நீராகாரம் குடிச்சாங்க? முந்தின நாள் இப்போ சமைச்சு வச்ச சோறில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு காலையில் நல்லா அதை கரைத்து கொஞ்சம் மோர் விட்டு அதை காலையில் குடித்து விட்டு வேலைக்கு போனாங்க. அது ரொம்ப பார்ப்பதற்கு இது ஒரு எளிய உணவாக தெரியுது. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடக்கூடிய ஒரு உணவு நீராகாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடக்கூடியது. அதாவது நாங்கள் உழவில் அடிக்கடி சொல்லுவோம், இந்த உழவில் ஒரு கொய்யாப்பழம் நல்லா இருக்கணும், இல்லை வாழைப்பழம் நல்லா இருக்கணும், நம்ம சோறு அரிசி மிகச்சரியாக வரணும்னா இந்த மண்ணுக்கு கீழே இருக்க உயிரினங்களை போற்றி வணங்கணும். அதனாலதான் இயற்கை வேளாண்மையில திரும்ப திரும்ப உனக்கு சோறு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மண்ணுக்கு கீழே கெமிக்கலை போட்டு கோடானு கோடி நுண்ணுயிர்களை கொல்லாதீர்கள், அங்க இருக்கக்கூடிய மண்புழுக்களை சிதைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம். அந்த உயிரிகள்லாம் சேர்ந்துதான் இந்த உயிரியை மிகச்சரியாக வைத்துக் கொள்வதற்கான உணவை கொடுத்து கொண்டே இருக்கு. அதே மாதிரி மண்ணினுடைய உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த உடலுக்குள் ஏகப்பட்ட உயிரிகள் இருக்கு. இங்க சிவராமன் பேசிட்டு இருக்கேன்னா என்னுடைய மரபணுல வெறும் 45% தான் ஏன் ஜீன் இருக்கு. மீதி 55% 55 ஜீன் 100% உடல்னா 45 தான் என்னுடைய சொந்தக்காரர். மீதி 55 ஏகப்பட்ட பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் என் உடம்புக்குள்ள இருக்கு. அவையெல்லாம் சேர்ந்துதான் நாங்க படிக்கும் போது அதெல்லாம் வெறும் டைஜஷனுக்கு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த உயிரிகள் நலமாக இருந்தால் மட்டும்தான் எதிர்ப்பாற்றல் நலமா இருக்கும். நம்ம உடலினுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படிம்பாங்க. கோவிட் வருதா, டைபாய்டு வருதா, வைரஸ் வருதா, பாக்டீரியா வருதா, எப்படி எதிர்க்க வேண்டும் என்கிற எதிர்ப்பாற்றலை கொடுப்பது அந்த பாக்டீரியாக்கள் நமக்கு துணை நின்றால் மட்டும்தான். சர்க்கரையை கட்டுப்படுத்தணுமா, இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தணுமா, புற்றுநோய் சிகிச்சையில துணையாக நிற்கணுமா, எல்லாவற்றிற்கும் நம் குடலுக்குள் இருக்க வேண்டிய பாக்டீரியாக்கள் நல்லா இருக்கணும். அந்த குடலுக்குள் இருக்க வேண்டிய உயிரினங்கள் சரியாக வைப்பதற்கான முதல் உணவு நீராகாரம் நண்பர்களே. அப்ப அந்த நீராகாரத்தை நம்ம போற்றி பாதுகாத்து குடிக்கணுமா வேணாமா? நம்ம அதை மறந்துட்டோம். பல பேர் அதை செய்வதே இல்லை. இன்றைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி பல ஆராய்ச்சிகள் அந்த நீராகாரத்தை வைத்து செய்திருக்காங்க. இவ்வளவு பெரிய புஸ்தகம் போட்டிருக்காரு. வெறும் நீராகாரம் எப்படியெல்லாம் ஆய்வில் என்னெல்லாம் முடிவு கொடுத்திருக்கு, பாக்டீரியாவை எப்படி கொடுக்குது, உடலோட எதிர்ப்பாட்டில் எப்படி கொடுக்குது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க. சாப்பிட்டோடனே டாய்லெட் போயிட்டு வருவாங்க. காலையில் டாய்லெட் போவேன் சார், அப்புறம் காலையில் காப்பி குடிச்சோடனே ஒரு தடவை போயிட்டு வரணும், சாப்பிட்டோடனே ஒரு தடவை போயிட்டு வரணும்னு சில பேருக்கு இருக்கும். அந்த ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரத்துக்கு நீராகாரம் மிகச்சரியான மருந்து. இல்ல வயிறுல தானா புண்ணாகுது, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படிம்பாங்க. குழந்தைகள் முதல் நடுவில் வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் கிரான்ஸ் டிசீஸ்னு. அந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் கிரான்ஸ்ல எல்லாம் மருத்துவத்தோடு இணையாக செய்ய வேண்டிய விஷயம் அந்த நீராகாரம். நம்ம ஏன் வாரத்துக்கு ஒரு 2 நாள், இப்ப ஜனவரி விட்டுருவோம், இன்னொரு 15 நாள்லேயே வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிடும். சேலத்துல பிப்ரவரியில் ஆரம்பிச்சா அடுத்த அக்டோபர் வரைக்கும் இங்க கொளுத்தி தான் அடிக்கும் வெயில். அப்ப அந்த வெயில் காலத்தில் காலையில நம்ம குடிக்க வேண்டிய முதல் உணவு நீராகாரம். நீராகாரம் எடுத்துக்கொள்ளலாம். தேநீர் மிகச் சிறப்பு தான், தேநீர்ல தவறெல்லாம் கிடையாது. தேநீர் ஒரு காலத்துல இப்ப வரைக்கும் உலகெல்லாம் அது மிகச்சிறந்த ஒரு மூலிகை கஷாயம் தான். சீனாவுக்கு போன ஆங்கிலேயர்கள் அங்க இங்க எப்படி நம்ம ஊர்ல படையெடுத்து வந்தானுங்களோ அது மாதிரி அங்க சீனாவுக்குள்ள போனப்ப அங்க சீனர்கள் குடிக்கக்கூடிய ஒரு பானத்தை எடுத்து அவங்க குடிச்சாங்க. அவங்களுக்கு உற்சாகமா இருந்தது. இது என்னமோ காய்ச்சலுக்கு தலைவலிக்குன்னு கொடுக்குறான், ஆனா குடிச்சாலே நல்லா இருக்கே அப்படின்னு கண்டுபிடிச்சுதான் அவன் அந்த தேயிலையை உலகமெல்லாம் அவன் குடிப்பதற்காக பயிரிட ஆரம்பிச்சான். இங்க இருந்த அத்தனை சோழமண்டல காடுகளையும் அழித்து, இங்க நமக்கு பயன் கொடுத்து கொண்டிருந்த அத்தனை மரங்களையும் அழித்து, ஊட்டிலையும் கொடைக்கானலையும் தேயிலை காடுகளை நட்டு வைத்தது அந்த ஆங்கிலேயன் தான். ஆனால் அந்த தேயிலை அடிப்படையில் அது உடல் நலத்துக்கான ஒரு மூலிகை கஷாயம். ஆனால் அந்த தேயிலையை தேநீர் மாதிரி குடிக்கணும். பல பேருக்கு நம்ம வீட்டில் டீ போட தெரியாது, அதுதான் முதல் பிரச்சனை. என்ன சார் டீ போட தெரியாதுன்னு சொல்றீங்க, தினமும் குடிக்கிற டீ அப்படின்னு நீங்க சொல்லலாம். நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கு பேரு டீ கிடையாது. நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? தேநீர் பால் பாயாசம். தினம் நம்ம குடிக்கிறது தேநீர் பால் பாயாசம் நம்ம குடிக்கிறோம்.
நம்மளுக்கு திரும்ப திரும்ப குடிக்க வைக்கிறது தேயிலையோட எண்ணம் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய பாலும் இனிப்பும் நம்ம மனசுல பதிஞ்சுக்கிட்டு அதுதான் நம்மளை திரும்ப திரும்ப குடிக்க வைக்குது. நம்ம உண்மையிலேயே தேயிலை குடிக்கணும்னா நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல ஒரு தேக்கரண்டி தேயிலையை போட்டு ஒரு 2-3 நிமிடங்கள் காத்திருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி குடிச்சா அதுதான் தேநீர். வெறும் தேநீர் நம்மளுடைய இரத்த நாளங்கள்ல வரக்கூடிய நோய்களை கூட தீர்க்கும் அப்படின்னு இன்னைக்கு அறிவியல் சொல்லுது. புற்றுநோய்களுக்கு சிறப்பு, சர்க்கரைக்கு சிறப்பு. ஆனா அந்த தேநீர் வெறுமன கட்டஞ்சாயான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வெறுமன வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைத்து அது குடிச்சாதான் அது உடலுக்கு நல்லது. அது மட்டுமா, அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு தினம் ஒரு நாளைக்கு இது மாதிரி ஒரு வெறும் தேநீர் குடிச்சுக்கலாம். இன்னொரு நாளைக்கு ஆவாரை தேநீர் குடிக்கலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு மொழி உண்டு சித்த மருத்துவத்துல. அவ்வளவு சிறப்பு ஆவாரை, அவ்வளவு மனிதரோடு வாழ்க்கையோடு ஒன்றி இருந்திருக்கிறது ஆவாரை. நான் ஒரு முறை ஒரு கொங்கு தமிழர் ஒருத்தருடைய வீட்டினுடைய இறுதி சடங்குக்கு போயிருந்தேன். அந்த இறுதி சடங்குல கடைசியாக அவருடைய மரணித்த அவருக்கு அவர் உடலை தகனம் பண்ணுவதற்கு முன்னாடி அங்க உள்ள ஒரு பெரியவர் தேடி தேடி ஆவாரம்பூ எடுத்துட்டு வா, ஆவாரம்பூ எடுத்துட்டு வான்னு சொல்லி ஒரு ஆவார குச்சியை எடுத்து அந்த இடத்தில் நட்டு வைத்தாங்க. இங்கேயும் அந்த பழக்கம் இருக்கு. தென் தமிழகத்தில் போய் பார்த்தா இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் ஆவாரையை ஒடித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆவாரை பல நெடுங்காலமாக நம்மிடம் இருந்த ஒரு இது. இன்னைக்கும் நீங்க போய் வரப்பு நிலங்கள்ல பார்த்தா மஞ்சள் கலர்ல பூத்து நிற்கக்கூடிய ஒரு செடி. அந்த ஆவாரை சர்க்கரையை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்று பல ஆய்வுகள் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ், அதாவது அடிப்படை ஆய்வுகளை செய்யக்கூடிய மருந்து நிறுவனம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், இவங்க எல்லாரும் ஆய்ந்து அறிந்து இந்த ஆவாரை இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு எப்படி அந்த செல்லுக்குள்ள சர்க்கரையை தள்ளி குளுக்கோஸை தள்ளுது அப்படின்னு ஆய்ந்து அறிந்திருக்கிறாங்க. நம்ம ஏன் ஒரு நாள் ஆவாரட்டி, ஒரு நாள் வெறும் தேயிலை, ஒரு நாள் நீராகாரம், ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி, ஒரு நாள் செம்பருத்தி டீ, அப்படி நம்ம காலையில் குடிக்கக்கூடிய ஒரு பானத்தை ஏதாவது ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா எடுத்துக்கணும். இந்த ஃபங்க்ஷனல் ஃபுட் நியூட்ரோசூட்டிக்கல் அப்படிங்கிற சொல் இன்றைக்கு மிகப்பெரிய பலபலம். கியோட்டோ என்று ஜப்பானில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு, ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் கியோட்டோ பல்கலைக்கழகம். அவங்க தான் முதல்ல ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார்கள். கியோட்டோ பல்கலைக்கழகம் ஃபங்க்ஷனல் ஃபுட்டுங்கிற வார்த்தை சொல்ற வரைக்கும் அது பெரிய அளவுல இந்தியாவில் பிரபலமோ உலகத்துல பிரபலம் கிடையாது. அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஃபுட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மருத்துவ குணமுடைய உணவு அப்படின்னு அர்த்தம். அட பாவிகளா, இதை நாங்கள் தமிழர்கள் காலகாலமாக உணவே மருந்து என்று சொல்லியிருக்கோம். நம்ம உணவே மருந்து என்று சொன்ன சமூகம் நம்ம ஃபங்க்ஷனல் ஃபுட்டுங்கிற வார்த்தையை 1980களில் 75க்கு அப்புறம் கியோட்டோ சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு மொத்தம் உலகமும் உணவு மருத்துவ குணத்தோடு இருக்கணும்னு தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். நாம் சாப்பிட்டு வந்த அத்தனை உணவும், இன்றைக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற அத்தனை உணவும் ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்துக்கு நலம் பயக்கக்கூடியதா இருக்கணும். அப்படி நலம் பயக்கக்கூடிய ஒன்றா இருந்தால் தான் அது ஃபங்க்ஷனல் ஃபுட். காலை உணவை இது மாதிரியான பானமா எடுத்துக்கொள்ளணும். சரி, காலை உணவு என்ன எடுத்துக்கொள்வது, பானம் எப்படி எடுத்துக்கலாம், காலைல சாப்பாடு என்ன சாப்பிடலாம், காலையில சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும் யோசிச்சு பார்த்தா காலகாலமா நம்ம கடந்த ஒரு 50-60 வருஷமா வெறும் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், மசால் தோசை, வடை இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மாற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. இவ்வளவு நாள் இப்படி சாப்பிட்டது இருந்துட்டு போட்டோம். இட்லி மிகச்சிறந்த உணவு, சந்தேகமே வேண்டாம். இன்றைக்கு வரைக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, வளர்ற குழந்தைகள் இருக்காங்க, இட்லி தான் ஆகச்சிறந்த உணவு, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா 45 வயசுல நமக்கு காலையில தினம் இட்லி வேணும்னு நினைச்சா அது பெரிய தப்பு. நமக்கு 45 வயதை தாண்டி விட்டது, இல்லை என்றால் ஏற்கனவே சர்க்கரை இருக்கு, இரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னா காலையில மிகச்சிறந்த உணவாக எடுக்கக்கூடியது நல்ல புரதங்கள் நிறைந்த சுண்டல். நான் நேற்று மாலை ஒரு கட்டுரை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த கட்டுரை ஒரு இதுல ரயில்ல வரும்போது படித்த கட்டுரை. அதுல எழுதியிருக்கிறான், எந்த உணவுகள் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்குன்னு ஒரு ஆய்வு சென்னையில் தான் நடந்திருக்கு. அவங்க எதுல எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா தினை அரிசியில பண்ணியிருக்காங்க, கேழ்வரகுல பண்ணியிருக்காங்க, கோதுமை ரவையில பண்ணியிருக்காங்க, கொண்டக்கடலையில பண்ணியிருக்காங்க, சோள மாவுல பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் ஆய்ந்தறிந்து பார்த்து அவன் லிஸ்ட் பண்ணதுல பெஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்னா வெள்ளை கொண்டை கடலை.
அந்த கொண்டக்கடலை சுண்டல் இருக்கு இல்லையா, அது புரதச்சத்தும் அதிகம், சர்க்கரை வேகமாக ரத்தத்தில் கலக்க விடாமல் பண்ணுகிறது போட்டிருக்கான். ரெண்டாவது எதை போட்டிருக்கான்னா கோதுமை ரவை கிச்சடி, கோதுமை ரவை உப்புமா. அவன் போட்டிருக்க ஸ்டடியில போட்டிருக்குது வீட், புரோக்கன் வீட் ரவா உப்மா. அதை செய்தவர்கள் சாதாரண ஆளுங்க கிடையாது. இந்தியாவின் தலை சிறந்த உணவியல் வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நம் தமிழ்நாட்டு உணவுல இதெல்லாம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்கு. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒன்றும் மருத்துவ வார்த்தைகள் கிடையாது, பயந்துட வேண்டாம். எந்த உணவு ரத்தத்தில் வேகமாக சர்க்கரையை சேர்க்கிறதோ அது ஆபத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த உணவு வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்கிறதோ, ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அப்படியே மசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்க கார்போஹைட்ரேட் 95% ரத்தத்தில் 3/4 மணி நேரத்தில் உள்ள போயிடும். அதனாலதான் டயபெட்டிக் பீப்புள் உருளைக்கிழங்கு சாப்பிடாத, வேண்டாம், சிப்ஸ் வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய ஹை கிளைசிமிக் ஃபுட்டு. அப்போ லோ கிளைசிமிக்கா எது இருக்கோ அதுதான் நம்மளுடைய தினம் உணவா இருக்கணும். லோ கிளைசிமிக்கா இருக்கிறதுல தான் அந்த கோதுமை ரவை உப்புமா சொல்றோம், சுண்டலை சொல்கிறோம். நல்ல காய்கறி துண்டுகள் சாலடா எடுத்து சாப்பிடலாம். எல்லா பழங்களை போட்டு ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்மூதியாகவோ இல்லைன்னா பழச்சாறாகவோ எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஊர்ல மிக மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா புரதம் சாப்பிட்றது ரொம்ப குறைவு. அதுவும் குறிப்பா வெஜிடேரியனா இருந்தா புரதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா எடுக்கிறோம். அப்போ புரதம் அதிகமா வேணும்னா தினம் காலையில ஒரு நல்ல வீட்டில் நீங்கெல்லாம் விவசாய குடும்பத்துல இருந்து இருக்கவங்க தினம் 2 முட்டை, அது ஒரு ஆம்லெட் ஆகவோ வேக வைத்த முட்டையோ, அந்த 2 முட்டை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை நான் முட்டை சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சம் பாதாம் பருப்பு, அப்படியான பருப்பு கடலை இந்த மாதிரி விஷயத்தோட தான் காலை உணவு இருக்கணும். ஸோ காலை உணவு அப்படின்னா சுண்டல், ஒரு கப்பில் சூப்பு, இல்லைன்னா வந்து நல்ல நிலக்கடலை இல்லை கொண்டக்கடலை, இல்லை ஒரு பாதாம் பருப்பு, 2 ஆம்லெட். இப்படிதான் ஒரு மீட்டிங்ல அப்படி சொன்ன உடனே ஒருத்தர் இருந்துச்சு கேட்கிறாரு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா? ஏன்னா நடுவில் இட்லியை காணாமே, நடுவில் தோசையை காணாம. ஏன்னா முதல்ல இதை சாப்பிட்டா நடுவில் தோசை சாப்பிட்டு தான் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு. வேண்டாம், இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், இதை எடுத்துக்கொள்ளும். வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் நம்ம வந்து இட்லி தோசை எடுக்கலாம். அப்படி செய்யக்கூடிய இட்லியும் தோசையுமே வெள்ளை வெள்ளையர்னு இருக்க வேண்டாம். வெள்ளையா நல்ல பாலிஷ் போட்டு, சில்கி பாலிஷ் போட்டு அரிசியை கொண்டு வந்து அதுல பொன்னி அரிசியில அப்படியே பொல பொல பொலன்னு வெள்ளையா இருக்கணும்னு நினைச்சதுதான் நம்மளுடைய பெருந்தப்பு. நம்முடைய இட்லி தோசை அழுக்காக இருக்கணும், நல்ல பிரவுன் கலர்ல இருக்கட்டும், நல்ல கருமை நிறத்துல இருக்கட்டும், சாம்பல் நிறத்துல இருக்கட்டும். இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பால தோசை இட்லி போட்டீங்கன்னா சிகப்பு நிறத்துல இருக்கும். அப்படியான உணவு தான் நமக்கு அவ்வளவு சிறப்பு. சென்னை இங்க கோயம்புத்தூருக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போயிருக்கோம். அங்க இருக்கக்கூடிய ஒரு விவசாயத்துறை பேராசிரியர் அப்படியே வியந்து சொல்றாரு, சார் நீங்க ஒவ்வொரு தடவையும் மீட்டிங்ல போய் இந்த மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனிலாம் சொல்றீங்க, இந்த டேட்டாவெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இதை பத்தி இன்னும் பேசுங்கன்னு எடுத்து 2 பேப்பரை கொடுக்குறாரு. மாப்பிள்ளை சம்பால நம்ம நினைச்சதை விட அதிகமான சத்துக்கள் இன்னும் இருக்கு. நான் நினைத்தேன் அதுல இருக்கக்கூடிய செம்மை நிறம் லைகோபீன், அந்த மாப்பிள்ளை சம்பாவுடைய சிகப்பு நிறம் இருக்கு இல்லையா, அது மேல இருக்கிற அந்த சிகப்பு நிறம் தான் மிகப்பெரிய சத்து கொடுக்கிறது. எதுல எல்லாம் மேல சிகப்பு நிறம் இருக்கிறதோ, மாதுளையில இருக்கு, நான் பல முறை சொல்கிற சிகப்பு கொய்யாவில் இருக்கிறது, பப்பாளியில இருக்கு, தக்காளி பழத்தினுடைய தோல் அந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய சத்துக்கு பேரு லைகோபீன். அந்த லைகோபீன் புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள். ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் அப்படிம்பாங்க. செல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூறுகளை தள்ளிவிடக்கூடிய தன்மை அந்த லைகோபீனுக்கு இருக்கு. அது மாப்பிள்ளை சம்பால இருக்கு. அப்போ நம்ம நோய் வரக்கூடாது, நம்ம தாத்தாவுக்கு வயிற்றுல புற்றுநோய் தெரிஞ்ச உடனே ஒரு பதட்டம் வருது இல்லையா, பேரப்பிள்ளைக்கு இப்ப இருந்தே நம்ம மாப்பிள்ளை சம்பா தோசை கொடுப்போம், அதுல என்ன குறைஞ்சிட போகுது நமக்கு? ஒரு சாதாரண மாப்பிள்ளை சம்பா தோசை சுவையாகவே இருக்கும். கவுனி அரிசியில ஒரு கஞ்சி, காலையில ஒரு கஞ்சி, ஒரு சின்ன கப்புல கவுனி அரிசியில கஞ்சி எடுத்து கொடுப்போம். கவுனி அரிசி கஞ்சி வந்து செய்து பார்த்து சுவைத்து சாப்பிட்டு பார்த்தாதான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும், எவ்வளவு சிறப்பு. அதுல இருக்கக்கூடிய அந்த கரு நீல நிறம் வந்து அவ்வளவு மருத்துவ குணமுடையது. ஆந்தோசைனின்ஸ் சொல்லுவாங்க. ஆந்தோசைனின் நிறைந்த விஷயம் வந்து கருப்பு கவுனி. அந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம வந்து ஒரு கஞ்சியாக வைத்து அதை வந்து காலையில உணவாக கொடுக்கலாம். சிறு பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல கண் பார்வை, நல்ல வளர்ச்சி, நல்ல கண் பார்வை நல்லா இருக்கணும் அப்படின்னா திணை அரிசியில பொங்கல். திணை அரிசியில பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்து இருக்கு. கண் பார்வைக்கு மிக முக்கியமான சத்தான கரோட்டினாய்டோட பிரிகர்சர்ஸ் அது.
அது திணை அரிசியில் இருக்கு. அப்போ திணை பொங்கல் இல்லை கம்மரிசி கம்பு வந்து ஏன் வேணுங்கிறோன்னா அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து. நீங்கள் அரிசியில் இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப குறைவு, ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். அரிசியை ஒரு பக்கமும் கம்பு ஒரு பக்கமும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மடங்கு கம்புல இருக்கு. இப்போ வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாவது கம்பஞ்சோறு எடுக்கலாம். கேழ்வரகுல இங்கே தருமபுரி பகுதியில் மொத்தைன்னு செய்வாங்க. அந்த வெறும் கேழ்வரகு களி மாதிரி கிண்டி அதில் நிறைய கீரையை போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. அப்படியான உணவு நம்முடைய வீட்டில் தினம் தினம் இடம்பெற வேண்டும் நண்பர்களே. நம் காலை உணவு அப்படிங்கிறது, ஏன்னா பல பேர் வீட்டில் மத்தியான நேரத்தில் அலுவலகத்தில் ஏதோ கிடைக்கிற உணவை அவசரமாக சாப்பிட்றோம். காலையில் பொறுமையாக இந்த உணவை சாப்பிட்டு போகக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ளணும். காலையிலையும் பரபரன்னு ஓடக்கூடிய குழந்தைகள், ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தை ஓடும்போது எதையாவது ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு போ, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்கட்டை கொடுத்துட்டு போங்கிற பழக்கத்திலிருந்து பிள்ளைகளை எடுக்கணும். கண்டிப்பாக காலையில் புரதச்சத்துள்ள உணவு, சிறுதானிய உணவு, இந்த மாதிரி நிறமி சத்துள்ள அரிசியில் செய்த இட்லியோ தோசையோ குழந்தைகளுக்கு கொடுப்பது சிறப்பாக இருக்கும். மத்தியான சோறு என்ன சாப்பிடலாம்? மதியம் சாப்பிட்றதுலையும் நம்முடைய பெரிய குறைபாடு, நம்ம வெறும் சோறை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோறு மிக குறைவாக இருக்கலாம், மிக குறைந்த அளவில் சோறும், நிறைய காய்கறி, நிறைய கீரை, பழத்துண்டுகள், இறைச்சி சாப்பிட்டா முதல் தேர்வு மீன்களா இருக்கட்டும். இந்த ஊர் பகுதியில் காங்கேயம் பகுதியில் கருப்பு கோழி இருக்கு. அந்த கருப்பு கோழி சித்த மருத்துவத்தில் நாங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்து சொல்லக்கூடிய, அதுலேருந்து மருந்து செய்வோம், கோக்குடாதி சூரணம் மருந்தே செய்வோம். அந்த கோழி வந்து கால் பகுதி ஷூ போட்ட மாதிரி இருக்கும், அதனுடைய சதை பகுதி கொஞ்சம் கருஞ்செம்மையா இருக்கும். அந்த கோழி எடுத்துக்கொள்ளலாம், புலால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சோறை மிக குறைவாக சாப்பிடும். வாரத்துக்கு 2 நாள், குறைந்தபட்சம் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வெறும் சாலட் சாப்பிடலாம். வெறும் காய்கறி துண்டுகளை உடைத்து நல்ல காய்கறிகள், கீரைகள் இதில் போட்டு, பழத்துண்டுகள் இவற்றை போட்டு, உலர்ந்த காயெல்லாம் போட்டு சாலட் சாப்பிட்ற பழக்கத்தை வளர்த்து கொள்ளும். ஏன்னா நமக்கு பெரிய பிரச்சனையே வந்து திரும்ப திரும்ப அரிசியை மட்டுமே பிரதானமாக சாப்பிட்டது நமக்கான ஒரு பெரிய ஆபத்தாக வந்து கொண்டிருக்கு. திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டாங்களே சார், கிட்டத்தட்ட 10,000 வருஷமா நம்ம அரிசி தான். என்கிட்ட நிறைய பேர் முறையிடுவாங்க, எந்த நேரமும் நீங்க அரிசிங்கிறீங்களே. அரிசி மிகச்சிறப்பு தான், ஆனால் அதை பட்டை தீட்டாம, பாலிஷ் போடாம, ரொம்ப வெள்ளை வெளியேறு இல்லாம பாரம்பரிய அரிசிகளை கிட்டத்தட்ட 176 வகைகளை நெல் ஜெயராமன் அவர்கள் வந்து ஒரு பாரம்பரிய அரிசிகளை பட்டியலிட்டாங்க. ஆனா நம்ம அதை எதையுமே சாப்பிட்றது இல்லை. நம்ம சாப்பிட்றது 2-3 வெரைட்டி, அதை தாண்டி வேற எதுவும் சாப்பிட்றது இல்லை. அப்படியான அரிசியை குறைவாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 2-3 நாட்களாவது சாலட் மாதிரி சாப்பிட்ற, நிறைய காய்கறிகளை, அதிலே சில இறைச்சி துண்டுகள் போட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் மேற்கத்தியக்காரர்கள் உணவாச்சே. நல்ல விஷயங்களை மேற்கத்தியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம். சவுத் அமெரிக்காவில் உள்ளவங்க பூரா அப்படி சாப்பிட்றாங்க. நிறைய இறைச்சி துண்டுகளையும் காய்கறிகளையும் துண்டுகளாக்கி அதை மட்டுமே சாப்பிட்டு விட்டு போற தன்மை இருக்கு. அலுவலகத்துக்கு போறவங்க, ஆபீஸ்ல இருக்கோம், காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்துட்டு இருக்கோம், நடுவில் வந்து சாம்பார், ரசம், குழம்பு, காய் சாப்பிட வேண்டியதில்லை. அவங்க இப்படியான ஒரு சாலடை சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸோ ஒரு ஸ்மூதியோ எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பழக்கத்தை இனிமேல் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இவ்வளவு நாள் இல்லைனாலும் பரவாயில்ல, இனிமேல் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ளணும். இதெல்லாம் தாண்டி இரவு உணவு, இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரவு உணவுல வந்து நம்ம ஒரு 6:30 மணி 7 மணிக்கு இரவு உணவை முடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வைக்கணும். இன்னைக்கு பல நேரத்தில் பிரச்சனை. அதுவும் நான் நிறைய இது மாதிரி திருமண மண்டபத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கேன். கல்யாணங்கள்ல ராத்திரி சாப்பாடு தான் ஆக சிறப்பா இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட 60-70 வெரைட்டியை போட்டு ராத்திரி சாப்பிட்றத ராத்திரி 11 மணி வரைக்கும் வந்து 15-20 வெரைட்டி சாப்பாடை சாப்பிட்டுட்டு போற ஒரு பழக்கம் எல்லாருக்கும் கூடிக்கொண்டே இருக்கு. விருந்து அப்படின்னாலே இரவு தான், கொண்டாட்டம்னாலே இரவு தான். வெளியே போய் சாப்பிட்டாலும் சனிக்கிழமை ராத்திரிலாம் சென்னையில் எங்கேயும் காரை நிறுத்த முடியாது, எல்லா ஹோட்டலும் நிரம்பி வழியும். அந்த இரவு உணவு விருந்தாக இருப்பது மிக மிக ஆபத்து. இரவு உணவு ரொம்ப எளிய உணவாக இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி திருவிழாக்கள் என்னைக்கோ ஒரு நாள் தான் நடக்கும், அன்றைக்கு நாம விருந்தா சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொருத்தரும் தினம் தினம் விருந்து சாப்பிட்றோம். அதுவும் இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ ஆப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய செலக்ஷன் எப்படி இருக்கு? பசிக்கானதை யாராவது போன்ல செலக்ட் பண்றோமா? பயங்கரமா வயிறு பசிக்கு டக்குனு 2 இட்லி வாங்கி சாப்பிடுறோமா? கிடையாது. நம்ம செலக்ஷன் எப்படி இருக்கும்னா, நம்முடைய ஆழ் மனசு வந்து எதுக்கெல்லாம் ஆசைப்படுதோ, இல்லை எதையெல்லாம் அவன் வந்து தூண்டுறானோ அதைத்தான் நம்ம ஆர்டர் போடுவோம். நைட்ல வந்து அப்படியே போனை எடுத்து இளைஞர்கள் பல வீட்டில் ராத்திரியில் 2 ஷவர்மா வாங்கிக்கலாமா, 2 வந்து ஒரு லசானியா வாங்கி சாப்பிடலாமா,
2 குப்பை இது மாதிரி குப்பை உணவுகளை வாங்கி வாங்கி பல வீடுகளில் படித்த நபர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் வாரத்துக்கு 4 நாள் இரவு உணவை போன்ல வாங்கி சாப்பிடக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் கூடிக்கொண்டே இருக்கிறது. நல்லா யோசிக்கணும். நமக்கெல்லாம் பார்க்க ஒரு வேடிக்கையா வளர்ச்சியா இருக்கிற மாதிரி தெரியற மாதிரி தோணலாம். ஆனா இதுல என்ன ஒரு ஆழமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இரவு பசிக்கான உணவாக சாப்பிடுவதில்லை, ருசிக்கான உணவாக மாறிடும். இரவு விருந்து உணவாக மாறுகிறது. எத்தனை தடவை படிச்சிருக்கோம், மருந்தும் விருந்தும் 3 நாள் வருஷத்துக்கு, மருந்தும் விருந்தும் 3 நாள் இருக்கும். ஆனா வாரத்துக்கு 3 நாள் விருந்து, மீதி 4 நாள் மருந்துன்னு இருந்தா என்னத்த பிரயோஜனம்? அப்படித்தானே நம்ம இருந்து கொண்டிருக்கோம். நம்மளுடைய செலக்ஷன் அப்படிதான் இருக்கு. யார் இதுல ஒன்று செலக்ட் பண்ண வைக்கிறது யார்? நீங்க உங்களோட இதுல தேடுறீங்கன்னா கிடையாது. நீ போய் உங்க போன்ல அந்த மாதிரி ஒரு ஆப்பை தொட்ட உடனே அதனுடைய போனுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உன்னை எதை வாங்க வைக்க வேண்டும் என்று எடுக்கிறது. என்றைக்கோ ஒரு நாள் உங்க போன்ல உங்க ஆப்ல நீங்க ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் மத்தியானம் நீ சாப்பிடுறியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது உனக்கு பசிக்கலையா, ராத்திரி ஆயிடுச்சு நீ திங்கலையா, உனக்கு பக்கத்து வீட்டுக்கு வாங்கியிருக்கா நீ வாங்கலையா, இந்த கடையில இவ்வளவு 50% ஆஃபர்ல 5 இட்லி கொடுக்காம வாங்கலையா, கேட்டுக்கொண்டே இருக்கும். அது கேட்கிறது உன்னை தூண்டிக்கொண்டே இருக்கிற விஷயம். சரி இவ்வளவு விலை குறையா கொடுக்கான பெசாம வாங்கிடுவோம், பசி இருக்கோ இல்லையோ சாப்பிட்டு பார்ப்போங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. வணிக ரீதியாக பார்த்தால் அது பெரிய விஷயம். ஆஹா எவ்வளவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு எப்படிலாம் பண்ணி விற்பனையை கூட்டுகிறோம் என்று தோணலாம். ஆனால் உடல் நல ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் எச்சரிக்கை இருக்க வேண்டும். இந்த மாதிரி குப்பையான விஷயங்கள் என்றைக்கோ ஒரு நாள் போகும்போது உடல்ல ப்ராப்ளம் இல்லை. ஆனா பல வீடுகள்ல தினம் தினம் சில பசங்க இங்கிருந்து சென்னைக்கு படிக்க வராங்க. சென்னைக்கு படிக்க வந்த இடத்துல இரவு தினம் சாப்பிட்டு ஒரு இடத்துல ஒருத்தர் வீட்டில் வெளியே போட்டிருக்கிற குப்பைக்குள்ளே பார்த்தா அத்தனையும் இந்த குப்பை உணவோட பாக்கெட். ஏடா இவ்வளவு கிடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாடியில் ஒரு பையன் இருக்கான், அவன் இது படிச்சுட்டு இருக்கிறான், யூபிஎஸ்சி கோச்சிங் படிச்சுட்டு இருக்கான், இவன் எப்படி கலெக்டர் ஆவான்னு எனக்கு தெரியல. தினம் ராத்திரி இப்படி குப்பை உணவை வாங்கி கொடுத்துறான். நம்மெல்லாம் படிக்க போனோமே, நம்மெல்லாம் வேலைக்கு போனப்ப ஒரு சின்ன அடுப்பையும் ட்ரங்கு பெட்டியும் தூக்கிட்டு போய் அங்கே வச்சு அடுப்பு வச்சு தானே சமைச்சு சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அந்த நேரத்தையும் அவர்கள் படிக்கிறார்களாம், அந்த நேரத்திலும் அவர்கள் வேலை பார்க்கிறார்களாம். அதனால் போய் வாங்கி வாங்கி இப்படி குப்பை உணவை குவிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு விலகி வந்திருக்கிறோம். இந்த ரசம் எடுத்துக்கொள்ளும், நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ரசம்ங்கிற ஒரு விஷயம் எடுத்து பார்த்தா எவ்வளவு அக்கறை இருந்தா இந்த மாதிரியான அத்தனை ஸ்பைசஸை மட்டும் ஒரு நடு உணவாக நமக்குள்ள வந்துருவோம். நான் பல நேரம் வியந்து பார்த்திருக்கிறேன். எந்த உலகத்திலையும் இப்படியான உணவு கிடையாது. இப்படி தனி ரசம் என்ற ஒரு விஷயம் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு. எல்லா ஸ்பைசஸ் சொல்லக்கூடிய மணமூட்டிகள், அதில் இருக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, வெந்தயம், சீரகம், கருஞ்சீரகம், பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு அதை இடையில நீ ஒரு குழம்பு சாப்பிட்ருக்க, மோர் சாப்பிட்ருக்க, இதுக்கு இடையில இதை ஒரு டைஜஸ்டிவா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா அதுல சேர்க்கக்கூடிய ஒரு பொருளும் ஏதாவது வகையில மருத்துவ குணமா இருக்கு. சீரகம் அப்படின்னா அகம்னா வயிறை சீர்படுத்துவது சீரகம். அதுல போட்டிருக்கக்கூடிய ஒரு கொத்தமல்லி இலை, அந்த கொத்தமல்லி இலை நம்மளாம் நினைக்கிறோம் அது என்னமோ டைஜஷன் நல்லா இருக்கணும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதுல இருக்க ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மனத்துல யூஜினால் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. கருஞ்சீரகத்துல தைமோகுயினோன், கருஞ்சீரகத்துல மட்டும்தான் இருக்கு அந்த தைமோகுயினோன் சத்து. பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு அது தடுக்க உதவுமான பெரிய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. யாரு? ரோஷ் மாதிரியான பெரிய நிறுவனங்கள். இஸ்லாமியர்கள் அவங்க படிப்பாங்க கருஞ்சீரகத்தை பத்தி. இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் போக்கக்கூடியது, அதனால கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோன்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நெல்லிக்கனி சங்க இலக்கிய காலத்துல இருந்து உடல் நலத்துக்கு மிகச்சிறப்பானது, அதிகமாக நவ்வைக்கு கொடுத்தா நீடூடி வாழ்வதற்கான ஒரு விஷயம்னு நெல்லிக்காயை சொல்லியிருக்காங்க. ஒரு காலகாலமாக பேசப்படக்கூடிய விவிலியத்தில் பேசக்கூடிய அத்திப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி பழைய இலக்கியங்கள், பழைய சமய நூல்கள் ஒரு விஷயத்தை கொண்டாடி 2000 வருஷமா அது பழக்கத்தில் இருக்குன்னா இன்னைக்கு நம்ம ஏன் அதை விட்டுட்டு போறோம்? இன்னைக்கு நம்ம ஏன் தினம் அந்த ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிடல? தினம் ஏன் ஒரு கப் ரசம் எடுக்கல? ஒரு நாள் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கொங்கு மண்டலத்தில் ஒருத்தங்க கருத்தரித்த இல்ல குழந்தை பெற்ற ஒரு அம்மாவுக்கு வீட்டில் ஒரு ரசம் வச்சிருந்தாங்க. அதை கேட்டேன், என்ன ரசம்னா இது பேர் செலவு ரசம்னாங்க. நான் உடனே செலவு ரசம்னா என்ன அர்த்தமா? அதுக்கு செலவு ரசம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா அவங்களுக்கு தெரியல. இல்லை எங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு
குழந்தை பேர் வந்தா அது கொடுக்குற ஒரு வழக்கம். நான் ஒரு ஆர்வத்தில் அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன். வலம்புரிக்காய் எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாரும் அதில் உள்ள பொருட்கள் எல்லாம் மருத்துவ குணமுடையதாக இருந்துச்சு. நிறைய இஞ்சி, புதினா, நிறைய ஒரு ஸ்பைசஸ்லாம் அதில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு மனசுல புரியவே இல்லை, எதற்காக செலவு ரசம் என்று பேர் வைக்கிறாங்க. பல பேருக்கு உங்களை தெரியுமா இருக்காது. செலவு ரசம் ரொம்ப மெய்சிலிர்த்து போனேன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம். அப்ப அழகா ஒரு பெரியவர் சொன்னாரு, சார் பொதுவா ரசத்துக்குரிய எல்லா பொருளும் எங்க தோட்டத்திலேயே கிடைக்கும், எல்லாம் எடுத்துட்டு சில பொருட்களை விலை கொடுத்து வாங்கி வரும், அது ஒரு செலவு. அந்த விலை கொடுத்து வாங்கி வர்ற பொருளும் சேர்த்து என் மகள் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய ரசம் செலவு ரசம் என்றார். எவ்வளவு முக்கியமான விஷயம். கொண்டாடப்பட வேண்டியது ஒரு ஒரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு கருத்து இருக்கு. அப்போ ஒரு செலவு, இது எனக்கான செலவு, எனக்கு விலை அதிகம், நான் வெளியே வாங்கி கொடுக்கணும், என் பொருள் மட்டும் பத்தாது, எனக்கு பறக்க போற குழந்தை மிகச் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமூகம் ஒரு சொல்லை எப்படி அழகா கொண்டு வந்திருக்கு. அப்ப அப்படி ஒரு நீண்ட ஒரு விஷயத்திலிருந்து வந்த எத்தனை பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த குப்பை உணவுக்கு பின்னாடி போய் ஏன் போகணும்? யோசிக்க வேண்டும் நண்பர்களே. நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு வேளை உணவா இருக்கட்டும், இல்ல இந்த சிற்றுண்டிகளாக இருக்கட்டும், எல்லா உணவுகளும் எனக்கானதா, நமக்கு சரியானதா, நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நலம் தரக்கூடியதா. அதாவது ஒரு வேளை சாப்பிட்றோம்னா அதுல ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். சட்னி அரைக்கிறோம், தினம் இதுக்கு தேங்காய் சட்னி, ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி அரைப்போம். கருவேப்பிலை யாரும் மதிக்கிறதே இல்லை. கடையில எல்லாம் போனீங்கன்னா காய்கறி நல்லா வாங்கினா ஒரு கொப்பளவுக்கு உடைச்சி ஃப்ரீயா கொடுக்குறான். போகும்போது கருவேப்பிலை வச்சுக்கோங்க சார், நீங்க தான் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கல்ல, நான் சத்தம் போடுவேன், ஏன் ஃப்ரீயா கொடுக்குறீங்க? ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்தா அது மேல மதிப்பே இருக்காது. கருவேப்பிலைய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம், சிகாகோவில் இருக்கக்கூடிய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் ஐஜிடியிலிருந்து டயபெட்டிக்கா, அதாவது இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் சொல்லுவாங்க, சர்க்கரை வருவதற்கான வாய்ப்புள்ளவர்கள் இருந்து முழு சர்க்கரையா வருவதை தடுப்பதற்கான ஒரு பொருளாக கருவேப்பிலையை காப்புரிமை செய்திருக்கிறார். கார்பனலாய்டு ஒரு ஆல்கலாய்டு அதுல இருந்து பிரிச்சு அது இட் டிலேஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அவன் பேட்டன் பண்ணி வச்சிருக்கான். ஆனா நம்ம கருவேப்பிலைய சாப்பாட்டுல இருந்தா கூட ஓரமா ஒதுக்கி வைக்கிறது. அதுதான் உள்ள இருக்கல, எதுக்கு ஓரமா இலையில ஓரமா, ஏன் தின்னா செத்தா போயிருவேன், கருவேப்பிலை தூக்கி ஓரமா வைக்கிறது, மிளகை தூக்கி பொறுக்கி ஓரமா வைக்கிறது. மிளகு தான் அது காரம் சேர்ந்துருச்சுல, அது எனக்கு வராது, எனக்கு விக்கல் வரும் அப்படின்னு தூக்கி ஓரமா வைப்பாங்க. கருவேப்பிலை மிளகெல்லாம் நம்ம ஆயுசுக்கும் பல்வேறு உடல்நலத்துக்கு நமக்கு ஒரு ஊட்டம் கொடுக்கக்கூடிய பொருள். அப்போ சட்னி அரைக்கிறது, ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி அரைப்போம், ஒரு நாள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வெங்காய சட்னி அரைச்சு சாப்பிடுவோம். சிறிய வெங்காயம் அவ்வளவு சிறப்பு. இருக்கிற வெங்காயத்துல நீங்க பெரிய வெங்காயம் இருக்கு, சின்ன வெங்காயம் இருக்கு. பெரிய வெங்காயம் வேகமா கட் பண்ணிடலாம், சின்ன வெங்காயம் பிரிச்சு உரிச்சு எடுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பெரிய வெங்காயத்தை விட அந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட் 2600 மடங்கு அதிகம் சின்ன வெங்காயத்துல இருக்கு. அப்ப சின்ன வெங்காயத்தை நம்ம ஒரு தயிர் பச்சடி மாதிரி சாப்பிடலாமா? சின்னதா ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டும் ஒரே குடும்பம் தான், மிகச்சிறப்பான விஷயம். ஆனா வெள்ளைப்பூண்டை வேக வச்சு சாப்பிடணும். ஒரு 10 பல் எடுத்து கொஞ்சம் வேக வச்சு மசிச்சு சாப்பிட்டா அது இதயத்துக்கு நல்லது, இரத்த கொழுப்பை குறைக்கும், இரத்த கொதிப்பு கூடாம வச்சுக்கும். இப்படி பல பண்புகள் பூண்டுல இருக்கு. வெங்காயம் சாப்பிடும்போது அது வேக வைக்க கூடாது, வெங்காயம் பச்சையா இருக்கணும், நல்லா அப்படியே கட் பண்ணி தயிர் பச்சடியா சாப்பிடலாம். நான் ஒரு முறை மறந்துட்டேன், ஒரு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவர்கள் கொடுத்த உணவு தான் உலகத்திலே மிகச்சிறந்த, அதாவது நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுல குறிப்பா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கக்கூடிய புற்றுநோய் மாதிரியான நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி ஒரு உணவை அவங்க எழுதியிருக்காங்க. அதுக்காக உலகம் முழுக்க பரிசீலிச்சிருக்காங்க. என்ன பார்த்தானா அதுல அந்த உணவு என்னன்னா சீஸ் வித் ஃபிளாக்ஸ் சீடு. உங்களுக்கு தெரியல, சீஸ் பால்ல இருந்து செய்யக்கூடிய அந்த சீஸ், அதுல ஃபிளாக்ஸ் சீடு போட்டு சாப்பிடக்கூடியதை அவங்க ரொம்ப பிரபலமா எழுதிட்டாங்க. நம்ம ஊர்ல சீஸ் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது, இப்போ கொஞ்சம் பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா சீஸ் வித் ஃபிளாக்ஸ் சீடுக்கு ஏன் அது மிகச்சிறப்பு என்று பார்த்தா அதுல அவங்க சொல்றாங்க, அந்த ஃபிளாக்ஸ் சீடு ஒமேகா 3 ஒமேகா 6 இருக்கு, பிளஸ் அதுல இருக்கக்கூடிய ஃபைபர், சீஸ்ல இருக்கக்கூடிய சில ரசாயனங்கள் எல்லாம் அவன் சொல்றான். நான் யோசிச்சு பார்த்தா அதை விட அதே அறிவியல் அடிப்படையில பார்த்தா ஆக சிறந்தது தயிர் பச்சடி. நீங்க தயிர் பச்சடி எடுத்துங்க, வெறும் தயிர் வெங்காயம், அதே சீஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை சத்தும் அந்த தயிர்ல இருக்கு. அந்த ஃபிளாக்ஸ் சீடை விட பல மடங்கு அதிகம் நம்ம ஊர் சின்ன வெங்காயம். அப்ப ஏன் ஒரு 4 வெங்காயத்தை தயிர் பச்சடியில் போட்டு நம்ம சாப்பிடக்கூடாது?
அது ஒரு நமக்கு நம்ம ஊர் உணவுகளை கொண்டாடும் மனோபாவம் நம்மகிட்ட இல்லை. நம்ம வந்து வெளிநாட்டு உணவுகளை பார்த்தா அப்படியே வியந்து பார்க்குறே, அது அமெரிக்காவில் எல்லாம் ஒன்று சாப்பிட்றானா, நீ ஆலிவ் வாங்கி சாப்பிடலையா, நீ வந்து அப்படியே போய் ஆப்ரிகாட் சாப்பிடலையா, நீ வந்து உன்னுடைய வீட்டில் வந்து கிவி ஃப்ரூட்லாம் கட் பண்ணலையான்னு கேட்குறான். டே கிவி நல்லதுதான், அதான் அவன் நியூசிலாந்துக்காரன் சாப்பிடட்டும், ஆஸ்திரேலியாக்காரன் சாப்பிடட்டும், அவனுக்கு நல்லது. நம்ம ஊர் கொண்டாட வேண்டியது நெல்லிக்காய். அந்த பெரிய நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து கிட்டத்தட்ட 3 ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா தான் கிடைக்கும் ஒரு நெல்லிக்காயில். நானும் எங்கள் குடும்பத்தில் ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து ஒரு தோட்டத்துக்கு போகிறோம். அந்த தோட்டத்தை விட்டு திரும்புகிற இடத்துல வந்து ஒரு இடத்துல நிறைய நெல்லி மரங்கள். அந்த நெல்லி மரங்கள் இருக்குது. பார்த்தோன்னே என் மனைவி, வா எவ்வளோ காய்ச்சி இருக்கு, நம்ம கொஞ்சம் போய் கேட்டு வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே உள்ள தோட்டக்காரர்கிட்ட கொஞ்சம் எங்களுக்கு அந்த நெல்லிக்காய் விலைக்கு கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு பெரிய தோட்டம், நெல்லி தோட்டம். அந்த தோட்டக்காரர் சொல்றாரு, சார் எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு போங்க, பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, 5 ரூபாய்க்கு கிலோ போகுது, வெறும் 5 ரூபா கிலோ வந்து நெல்லிக்காயில இருக்கா. அப்படியே நெஞ்சு வலிக்குது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பழங்கள்லாம் பட்டியலிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் 1 வந்து பெரிய நெல்லிக்காய் கொடுக்கலாம். அவ்வளவு விட்டமின் சி இருக்கு. அதாவது பொதுவா விட்டமின் சி வந்து வெயில்ல வச்சாலோ இல்ல கொதிக்க வச்சா அது வந்து உடைஞ்சிரும், அது காணாம போயிடும். ஆனா நெல்லிக்காயினுடைய விட்டமின் சி தெர்மோஸ்டேபிள், அவ்வளவு சிறப்பு. தினம் ஒண்ணு கொடுக்கலாம் நமக்கு. அது வந்து வெறும் விட்டமின் சி மட்டும் இல்ல, அதுல இருக்கக்கூடிய வயோதிகத்தை தூண்டக்கூடிய பல்வேறு விஷயங்களை கட்டுப்படுத்த நொதிகள் அதுல இருக்கு. அப்ப நம்ம தினம் ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டு இங்க இருக்கக்கூடிய 1 கோடி மக்கள் சாப்பிட்டா எத்தனை விவசாயிக்கு அது மிகச்சிறப்பா இருக்கும். ஆனா நம்ம வந்து அதை விட்டு போய் கடையில போய் பழமுதிர் சோலையில் அடுக்கி வச்சிருக்கிறது, ஆஸ்திரேலியால இருந்து வந்த கிவி வாங்கிக்கப்பா, ஒரு கிவி 60 ரூபா, அதை போய் ஒரு பழத்தை வாங்கி அதுல தான் கொண்டாடுறோம். மற்ற நாட்டுக்காரர்கள் வந்து அவரவர்களுடைய பழத்தை கொண்டாடுறாங்க. நான் ஒரு நாள் அபுதாபிலிருந்து வரும்போது என்னுடைய பேகேஜில் ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 கிலோ பிடிக்கலாம், 8 கிலோ இருந்தது. நான் சொன்னேன் 8 கிலோ இருக்கு, 1 கிலோ வந்து குறைக்கணும் அப்படிங்கிறேன். அந்த விமான சிப்பந்தி என்கிட்ட சொல்றாங்க, சார் என்ன சார் வச்சிருக்கீங்க? இல்லை 2 கிலோ பேரிச்சம்பழம் வச்சிருக்கேனா? இல்லை பேரிச்சம்பழம் எடுத்துட்டு போங்க, இது எங்க நாட்டுடைய ப்ரைடு, கொண்டு போங்க அப்படிங்கிறான். அவன் நாட்டு பேரிச்சம்பழம் தான் அவனுக்கு கொண்டாடுறான். அவர்கள் நாட்டில் காலையில போனா அவன் வந்து ஒரு கவாட்டி, நான் குவைத்திலேயோ ஸ்வைதுலேயோ போறேன், சவுதியில வந்து ஒரு கவாட்டி, ஒரு டீ கொடுத்து ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து வரவேற்கிறார்கள். நம்ம வீட்டில் எத்தனை பேர் ஒரு நெல்லிக்காயை கொடுத்து வரவேற்கிறோம்? உங்க வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கப்பு நீராகாரமும் ஒரு நெல்லிக்காயும் கொடுப்பீங்களா? ஐய, வந்தவங்களுக்கு போய் நீராகாரத்தையும் நெல்லிக்காய் எப்படிங்க கொடுக்கறது? ஏன்னா நமக்கு நம்முடைய உணவை பற்றிய ஒரு அவமானம் இருக்கிறது. மாற வேண்டும் நண்பர்களே, நம்ம மாறணும். நம்ம வீட்டினுடைய ப்ரைடு, நம்ம நாட்டினுடைய ப்ரைடு அது. அப்ப அந்த ப்ரைட் ஃபேக்டர் தான் முன்னாடி நிறுத்தணுமே ஒழிய குப்பைகளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தக்கூடாது. வாழைப்பழத்தை எத்தனை பேர் இதா பாக்குறான்? ஒரு வீட்டில் யாரோ வீட்டுக்கு போறீங்க, எத்தனை பேர் வீட்டுக்கு போறோம், போகும்போது கடையில போய் பழமுதிர் சோலை நிறுத்துறோம், எங்கேயா போனா என்ன வாங்குறோம்? 1 கிலோ ஆப்பிள் கொடுப்பா, 1 கிலோ மாதுளம்பழம் கொடுப்பா, ஏன் ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு நேந்திரன் வாழைப்பழம், ஒரு நாட்டுப்பழம் வாங்கிட்டு போக கூடாதா? வாழைப்பழத்தின் மீது அவமரியாதை. நிறைய பேர் நினைக்கிறது வாழைப்பழத்தை பல பேர் பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்கான் வீட்டில். பிள்ளையாருக்கு முன்னாடி வாழைப்பழத்தை வச்சு பத்தியை சொருகி வச்சுட்டு அப்புறம் அதை அழுகி தூர போயிடும். தினம் தினம் காலையில் கூட சாப்பிட வேண்டிய பழங்கள்ல 1 வாழைப்பழம். சக்கரை வியாதிக்காரங்க எடுக்க வேண்டாம், ஆனால் வளரக்கூடிய குழந்தைகள் மிகச்சிறப்பானது. அந்த பழத்துல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இரவில் நம்ம ஆளுங்க வாழைப்பழம் சாப்பிட்ற பழங்க ரொம்ப நாளாக வச்சிருந்தாங்க. இந்த சுகர் கூடுற வரைக்கும் அவ்வளவு இப்பதான் குறைஞ்சிருச்சு. இந்த வாழைப்பழம் ஒண்ணுதான் மனதிற்கு மிகச்சிறந்த பழம் என்று கண்டுபிடிச்சிருக்கான். மனசை ஆற்றுப்படுத்துறது. நிறைய உளவியல் மருத்துவர்கள் பயன்படுத்துவாங்க. ஹாப்பினஸ் ஹார்மோனுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப மூட் எலிவேட்டர் வேணும், அவன் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கான், அந்த டிப்ரெஸ்ஸா இருக்கவனுக்கு வந்து கொஞ்சம் மூட் எலிவேஷனுக்கு மருந்து எழுதுவாங்க. அந்த மருந்தினுடைய மூலக்கூறு உள்ள 2 பழம், ஒன்று வாழைப்பழமும் இன்னொன்று மாதுளம்பழம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ உங்களுக்கு அப்பப்போ டிப்ரெஸ்ஸா இருக்கு, மன எழுச்சி இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு விஷயத்தை ப்ரோக்கியா செய்ய முடியலன்னா தினம் மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாம். ஒரு வாழைப்பழம், சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் தினம் ஒரு வாழைப்பழம் எடுக்கலாம். எவ்வளவு வகை வாழைப்பழம் நம்மகிட்ட இருக்கு. களியக்காவலையில இருந்து எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு எல்லையினுடைய அந்த பக்கம் களியக்காவலை, இந்த பக்கம் தருமபுரி, ஒசூர் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஊர்லயும் கிட்டத்தட்ட 40 வகையான பழம் நம்ம ஊர்ல மட்டுமே இருக்கு. தோவாளை பகுதியில் மட்டி அப்படின்னு நாகர்கோவில் ஒரு பழம் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும், சுண்டு விரல் அளவுல. அதை தான் வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இந்த வீனிங் பீரியட்ல தாய்ப்பால் முடிஞ்சு திட உணவுக்கு பழக்கும் போது கொடுக்குற பழம் மட்டி பழம்.
உடல் அதே குழந்தை ரொம்ப நோஞ்சானா இருக்கு, 2 வயசுல வெறும் 6 கிலோ தான் இருக்கு அப்படின்னா நேந்திரன் பழம் கொடுப்பாங்க. இன்னைக்கும் கேரளத்துல நேந்திரன் பழம் மாவுல கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க. பழமாவு கஞ்சி எடையை கூட்டுவதற்கு அந்த நேந்திர பழம். குதிகாலில் வலி இருக்கு, நின்றுக்கிட்டே இருக்கோம். ஒரு ஆசிரியரா இருக்காங்க, ஒரு காவல் தொழிலாளியா இருக்காரு, நின்றுட்டே இருந்தா குதிகாலில் வலிக்கும். தூங்கி எதிர்த்து நின்ன உடனே குதிகாலில் வலி இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கறது செவ்வாழை. அந்த கால்கேனியஸ் ஸ்பர் அப்படிம்பாங்க, அதுக்கு கொடுக்கறது செவ்வாழை. மூலம் இருக்கிறது, மலச்சிக்கல் இருக்கு, மலம் சரியா போகல, நாட்டு வாழைப்பழம் கொடுப்பாங்க. திருச்சி பக்கத்துல பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும் மோரிஸ்னு வாழைப்பழம். இப்ப இன்னைக்கெல்லாம் அந்த பச்சை கலர் மோரிஸை காணோம், ரொம்ப நாளா காணோம். ஆனா அந்த மோரிஸ் வாழை குளிர்ச்சி, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருந்தா அந்த மோரிஸ் வாழைப்பழம் தான் மிகச்சிறப்பு, அதை கொடுப்பாங்க. மலைப்பழம், சிறுமலைப்பழம், திண்டுக்கல் சிறுமலைப்பழம், ஈரோடு தேன்கடி வாழை, இன்னும் தர்மபுரி ஏலக்கி. ஒவ்வொரு பழத்துக்கு பின்னாடி ஒரு மருத்துவ குணத்தை சொல்லியிருக்காங்க நம்மளுடைய மூத்தோர்கள். எங்கேயாவது வாஷிங்டன் ஆப்பிளுக்கு ஒரு குணம், காஷ்மீர் ஆப்பிளுக்கு ஒரு குணம், இல்லைன்னா ஐரோப்பாவில் விளையாடுற ஆப்பிளுக்கு ஒரு குணம் எங்கேயாவது படிச்சிருக்கோமா? நம் ஊரில் இத்தனை மிகச்சிறப்பான குணங்கள் உள்ள பழங்கள் கொட்டி கிடக்கிறது நண்பர்களே. பழங்களை பழக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இது மாதிரி பழங்களை கொடுக்கணும். தொகுப்பாக இன்றைய விழாவில் ஒரு சில கருத்துக்களை தொகுத்து சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நம் உணவு வேகமாக ரத்தத்தில் சர்க்கரை சேரக்கூடிய உணவாக இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. சில டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்லுவோம். இங்கிருந்து வெளியே போகும்போது கொண்டாடி மகிழ்ந்து எல்லாவற்றையும் பார்த்து விட்டு வெளியே செல்லும் போது நம் மனதுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயம், நம் உணவு இனிமேல் வேகமாக ரத்தத்தில் சர்க்கரை சேர்க்கக்கூடிய உணவு இருக்கக்கூடாது. அதிக உப்பு இருக்கக்கூடியது இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு தேவையான உப்பின் அளவு, ஒரு நாளைக்கு நான் சொல்றது ஒரு நாளைக்கு தேவை 4 கிராம் தான். நம்ம சாதாரணமா நம்ம சேர்க்கறது 8 கிராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டில் சாம்பார், ரசம், குழம்பு, ஊறுகாய், தொக்கு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றது 8 கிராம். அப்போ ஒரு நாளைக்கு சாப்பிட்ற 4 கிராம் சாப்பிட வேண்டியதுக்கு டபுள் மடங்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப சர்க்கரையும் வந்துருச்சுன்னு வைங்க, கண்டிப்பா சிறுநீரக நோய்க்குள்ள போய் சேர்ந்துரும். ஸோ உப்பை குறைச்சிருங்க. உங்க வீட்டில் யாராவது சாப்பிடாது உப்பு போடலையான்னு சொன்னா பரவாயில்ல, ஆமா சார் போடல, இதை வேண்டாம் சாப்பிடு, இல்லைன்னா வெளியே போய் சாப்பிடுன்னு சொல்லுங்க. உப்பை குறைத்து கொள்ளணும். சர்க்கரை வேண்டாம், உப்பை குறைச்சிக்கோங்க. மெல்ல மெல்ல ரத்தத்தில் சேர்க்கக்கூடிய உணவுகள் தான் எடுக்கணும். கிழங்குலேயே நான் முந்தானத்து ஒரு திருவனந்தபுரத்தில் CTCRIன்னு ஒன்று இருக்கு, சென்டர் ஃபார் டியூபர் கிராப் ரிசர்ச் சென்டர். அங்கே ஒரு சயின்டிஸ்ட்டை பேசிட்டு இருக்கேன். சார் எல்லா கிழங்குமே விளங்காதா? யார்கிட்ட போய் கேட்டாலும் உருளைக்கிழங்கு பிரச்சனைன்னு நமக்கு எல்லாம் தெரியும், வேற கிழங்குன்னு அவர் அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. எங்க ஊர் பகுதியில், திருநெல்வேலி பகுதியில் சிறுகிழங்குன்னு ஒன்று உண்டு. உங்களை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இங்கெல்லாம் சென்னை பகுதியிலெல்லாம் சிறுகிழங்கே கிடையாது. அந்த சிறுகிழங்கு எப்படின்னா, எங்க அம்மாலாம் சமைக்கும் போது பார்த்துருக்கேன், ஒரு துணிப்பையில் அந்த கிழங்கை போட்டு அப்படி கையை துணிப்பையை அப்படியே ஒரு திருப்புனா அது மேலே இருக்க தொலி போயிடும். தொலியை போய் ஸ்கிராப்பரை வச்சு எடுக்க வேண்டாம், துணிப்பைகளை போட்டு இப்படி பரட்டினா போயிடும். குட்டி குட்டி உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கும் அந்த சிறுகிழங்கு. அவ்வளவு சுவையா இருக்கும். அதுக்கு பேர் சைனீஸ் பொட்டேட்டோன்னு பேர். கொலகேஷியா பொட்டானிக்கலா கொலகேஷியான்னு சொல்றாங்க. அந்த சைனீஸ் பொட்டேட்டோ சர்க்கரையில வேகமா ஏத்தாது, உருளைக்கிழங்கு அளவுக்கு ஏத்தாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே வியந்து பார்த்தேன். சே, இந்த உருளைக்கிழங்குல குட்டி இதுல இப்படி ஒண்ணு இருக்கா? திருநெல்வேலி மாவட்டத்தில் பாவூர் சத்திரம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு மார்க்கெட்டே இருக்கு, சிறுகிழங்குக்கான ஒரு மார்க்கெட் அங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு தொலைக்காட்சியில ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அந்த அது சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு, அது முடிஞ்சா பாருங்க. நம்ம சினிமாலாம் பார்க்குறோம், நல்ல நல்ல தொலைக்காட்சி தொடர்கள் இருக்கு நெட்ஃப்ளிக்ஸ்ல. சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன், கடல்ல இருக்கக்கூடிய தீவுகள்ல, சில தீவுகள்ல 100 வயதுக்கு மேற்பட்ட வாழ்றவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. ஒருத்தன் தேடி தேடி உலகத்துல உள்ள வயசானவங்க வாழக்கூடிய கடற்கரையா போய் பார்த்துருக்கான். அதுல ஒண்ணு ஒக்கினாவா அப்படின்னு ஜப்பான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவு. அங்க ஒரு அம்மாட்ட போய் பேட்டி கேட்கறாங்க, ஏமா நீ எப்படிமா 100 வயசு இருக்கேன்னு. சார் நான் 103 தான் இருக்கேன் சார், எங்க ஊர் என் கொலீக்ஸ் எல்லாம் 115 114 இருக்காங்க அப்படிங்க. அவ்வளவு பேர்ட்டையும் போய் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த ஊர் கல்லறையை போய் தொலைக்காட்சியில காட்டுறான். இறந்து போனவர்கள் எல்லாம் 110 112 வயசுல இறந்து போயிருக்காங்க. அவ்வளவு முதுமைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த அம்மா சொல்லுது, ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா 70% தான் சாப்பிடணும். அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே அது ஜப்பானிய மொழியில சொல்லுது, ஆங்கிலத்தில் கீழே சப்டைட்டில் போடுறான். 70% உனக்கு எவ்வளவு தேவையோ 70% மட்டும் சாப்பிடு ஃபர்ஸ்ட். அவங்க நாட்டினுடைய வழக்கம் நீங்க படிச்சிருப்பீங்க, இக்கிகாய். அந்த இக்கிகாய் வாழ்வியலை நீங்க பின்பற்றுங்க. 3வது,
எங்க ஊர்ல விளையிற, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மீன், அந்த மீனை காட்டுறாங்க. அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். அந்த சுஷி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீன், அதை சாப்பிடுங்க. அதை விட முக்கியமா சொன்னது என்னன்னா, பீட்ரூட் கலர்ல, பர்பிள் கலர்ல ஒரு சக்கரவள்ளி கிழங்கு இன்னைக்கு இந்தியாவில் பிரபலமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைய வந்தாச்சு. அந்த பர்பிள் சக்கரவள்ளி கிழங்கு உடல் நலத்துக்கு மிகச் சிறப்புன்னு நான் நேற்று பார்த்தேன்னு சொன்னேன். அந்த CTCRI சயின்டிஸ்டா கேட்டேன், இப்போ அந்த பர்பிள் கலர் சக்கரவள்ளி கிழங்குல என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் அதுல ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்கு, வேகமா சர்க்கரையை ரத்தத்துல கலக்காது. அப்ப அந்த அம்மா 100 வயசு அம்மா சொன்ன விஷயமும் இன்றைய அறிவியல் சொல்றது ஒண்ணுதான். அந்த பர்பிள் கலர் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடு. இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, அதான் எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. அந்த அம்மா சொன்னது என்னன்னா, நான் எனக்கான உணவை தயாரிப்பதில் தினசரி விவசாயத்தில் அரை மணி நேரமாவது நான் செலவிடுவேன். நான் போய் என் பிரக்கோலியை கட் பண்ணிக்குவேன், நான் போய் என் கீரையை கட் பண்ணி எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கும் போதே சொல்றாங்க. ஸோ விவசாயம் அவ்வளவு முக்கியம் என்று அந்த அம்மா பேசுறாங்க. நண்பர்களே, இப்படி நம்முடைய உணவுகளை தேர்ந்தெடுத்து எது எனக்கான உணவு நல்லதுன்னு தினம் கொஞ்சம் அதுக்குன்னு நேரம் எடுத்து நாம் எடுத்துக்கொள்ளணும்.